வெல்கம் டு ஈசன் ஏஎஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஒன் வந்து ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் ஓப்பன் டு ஆல் எல்லாரும் கண்டக்ட் பண்ணோம். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் நிறைய பேர் எழுதிருந்தாங்க. நிறைய பேர் வந்து அவங்களோட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். அண்ட் நம்ம எக்ஸ்பிளேஷன் வீடியோஸ் போட்டிருந்தோம், அதுவும் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ சேம் வைஸ் நம்ம வந்து டெஸ்ட் டூக்கான பாலிட்டி கொஷின் 75 கொஷின்ஸ்க்கான எக்ஸ்பிளேஷன் பார்க்க போறோம். ஸோ நம்மளோட டெஸ்ட் சீரீஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா ஜிகே வந்து ரொம்ப வந்து மிக்ஸ்அப் பண்ணாம ஸ்லோ அண்ட் ஸ்டடியா வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஏன்னா கரெக்டா ஒரு 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 பார்ட் எடுத்தோம், ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா அதோட டாப் டு பாட்டம் எல்லா டாபிக்ஸையும் நம்ம வந்து கொஸ்டினா கவர் பண்ணோம் அப்படின்னா புதுசா படிக்கிற நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நம்மளோட டெஸ்ட் ஷெடியூல் பாத்தீங்கன்னா இப்போ வந்து டெஸ்ட் டூக்கு சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் போட்டுருந்தோம். 3 days டைம் இருந்துச்சு. ஓகேங்களா? 2 days 3 days. இந்த தாராளமா இந்த 3 daysல நீங்க அழகா ஒரு நாளைக்கு ஒரு டாபிக், புது ஸ்டூடெண்ட்ஸ் ஓரளவுக்கு பேசிக் தெரிஞ்சிருப்பாங்கல்ல, அவங்க அழகா படிச்சிருந்தாங்கன்னா இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட்டு நம்மளோட கிளாஸ் வீடியோஸ் அழகா அந்த எக்ஸ்பிளேஷன் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஈஸியா உங்களுக்கு கவர் அப் ஆகும். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தோம், நம்ம வந்து டெஸ்ட் எழுதணும், அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும், டெஸ்ட் எழுதணும், எக்ஸ்பிளேஷன் வீடியோஸ் பார்க்கணும். இதுல வரக்கூடிய எக்ஸ்ட்ரா நோட்ஸ், இதுல வரக்கூடிய கொஷின்ஸோட மாடல்ஸை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த டாபிக்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு நம்மளால ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ண முடியாது. இப்போ இன்னும் பாலிட்டியில டீப்பா போனோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் கேஸ் ஸ்டடிஸ் போயிட்டே இருக்கும், ரொம்ப டீப்பா போயிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு குரூப் 4க்கு தேவை. ஓகேங்களா? எவ்வளோ லிமிட் பண்ண முடியுமோ அவ்வளோ லிமிட் பண்ணி எந்த வந்து மார்ஜினோ அந்த மார்ஜினை விட நம்ம வந்து ஒரு 5 ஸ்டெப்ஸ் 6 ஸ்டெப்ஸ் எக்ஸ்ட்ரா தான் வச்சு நம்ம கொஷின்ஸும் எடுக்கிறோம். ப்ளஸ் நம்ம படிக்கிறதுமே அந்த மாதிரி தான். ஓகேங்களா? அதனால நம்ம கொஷின்ஸை நீங்க ப்ராப்பரா கவர் பண்ணிக்கோங்க. அதை வந்து அடிக்கடி ரிவைஸ் பண்ணுங்க. லாஸ்ட் டெஸ்ட் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லணும்னு தெரியல. ஒரு எக்ஸாம்பிள் பாலிட்டி சீரிஸ் போயிட்டு இருக்கு. இந்த பாலிட்டி சீரிஸ்ல டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் வர வரைக்கும் ஒரு டெஸ்ட் எழுதிட்டோம், ரெண்டாவது டெஸ்ட் எழுதிருக்கீங்க இப்போ. அப்ப ஃபர்ஸ்ட் டெஸ்டோட 75 கொஸ்டின்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு எல்லாமே படிச்சு முடிச்சுட்டு போர்ஷன்ஸை அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்டோட 75 கொஸ்டின்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு வாங்க. இன்னும் நல்ல இன்சைட்ஸ் கிடைக்கும். அப்ப அடுத்த டெஸ்ட் எழுதுறப்ப இந்த 2 டெஸ்ட்டையும் சேர்த்து ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. இதே மாதிரி ரிவிஷன் டெஸ்ட் வர வரைக்கும் அந்த பாலிட்டி போர்ஷன் முடியிற வரைக்குமே ஆட் ஆன் ஆகிற கொஸ்டின்ஸை நீங்க ரிவைஸ் பண்ணிட்டே வந்து வரணும். சேம் இது மேக்ஸுக்கும் பொருந்தும், சேம் இது பாத்தீங்கன்னா தமிழுக்கும் பொருந்தும். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த ரிவைஸ் பண்ற ஹேபிட்டை விட்டுட்டு டெஸ்ட் ஜம்ப் பண்ணிட்டு இருக்கும். அது பண்ண வேணாம். ரொம்ப எவ்வளவு பொறுமையா படிச்சாலும் பரவாயில்ல, இந்த ரிவிஷனை கூட சேர்த்துக்கிட்டே வாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்ச உடனே அழகா அந்த சப்ஜெக்ட் ஃபுல்லா நம்ம ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹோப் தி ஸ்கிரீன் இஸ் விசிபிள். புதுசா பாக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகாடமியை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னு 9087342919 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல சார் இந்த மாதிரி டெஸ்ட் டீடைல்ஸ் அப்படின்னு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஆஃப்லைனுக்கு வந்து ஃபீஸ் வந்து 2000 சொல்லியிருக்கோம். ஆன்லைன் மோட்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 1500 ஃபீஸ். நம்மளுக்கு வந்து 36 டெஸ்ட்டும் கொடுத்துறோம். ப்ளஸ் வந்து என்ன சொல்றது, ஜிஎஸ்க்கும் மேக்ஸ்க்கு எக்ஸ்பிளேஷன். மேக்ஸுக்கும் உங்களுக்கு தெரியும், பரத் சார் வந்து எக்ஸ்பிளேஷன் தராரு. அது இல்லாமல் மேக்ஸுக்கு வந்து நம்ம ஃப்ரீ கிளாஸும் எடுத்ததா இருக்கும் 30 days. ஸோ அது ரிலேட்டட் டீட்டெயில் வேணாலும் நம்மளோட அட்மிஷன் கால் நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் வரக்கூடிய டேஸ்ல வந்து டெஸ்ட் வந்து கண்டினியூ ஆகுது. 2 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு, 2 டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் நான் வந்து உங்களுக்கு லிங்க்ல கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. படிங்க, அந்த 2 டெஸ்ட்டையும் படிச்சுட்டு 3rd டெஸ்ட்டும் வந்து எழுதுங்க. ஸோ அட்மிஷனுக்கான நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து நம்மளுக்கு பாலிட்டியில் 9 டெஸ்ட்ல பாலிட்டி கவர் ஆகிற மாதிரி 675 கொஸ்டின் போட்டிருக்கோம். நீங்கள் 675 கொஸ்டின்ஸுக்கு எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சாலே போதும். மேக்ஸிமம் எக்ஸாம்ஸ்ல வரக்கூடிய பாலிட்டி கொஸ்டின் 90% கொஸ்டின் ஒர்க் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்ஸும் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஹோப் திஸ் இஸ் வெரி கிளியர். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? கொஸ்டின்ஸும் பைலிங்குவலாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்அப் கிடைக்கும். அது நம்ம எக்ஸ்பிளனேஷனுமே பைலிங்குவலாக தான் கொடுக்கணும். ஸோ டெஸ்ட் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் டெஸ்ட் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து டெஸ்ட் 2ல நம்ம என்னென்ன போர்ஷன், சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி, இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான போர்ஷன். இதுல இருந்து கண்டிப்பா பாலிட்டின்னு ஒரு எக்ஸாம் இருக்குன்னா கண்டிப்பா இதுல வந்து ஒரு ஷியரா கொஸ்டின்ஸ் வரும். கண்டிப்பா கொஸ்டின் பாப்போம். எல்லாமே டூவபிள் கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ நிறைய இன்ட்ரோ கொடுக்க விரும்பல, நம்ம அப்படியே வந்து எக்ஸ்பிளேஷன்ல பேசிட்டே வரலாம். அந்த டெஸ்ட் 2ஓட கீ எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம டெஸ்ட் எக்ஸ்பிளேஷனை பார்ப்போம். ஸோ ஓகே, நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இம்பார்ட்டண்டா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் வந்து இன்னொரு விஷயம், ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட், அது பிகினர்ஸ்க்கு, ஆர்டிகல்ஸ் எப்படி சார் படிக்கிறது, ஆர்டிகல்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ட்டு.
எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் வேவா நான் சொல்றேன். ஆக்சுவலா நான் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணேன். அந்த மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னொரு எக்ஸாம் இருக்குன்னு அதுக்கு ஒரு சாம்பிள் பிடிஎஃப் உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்றேன். எஸ். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட நோட்ஸ். ஆர்டிகிள்கான நோட்ஸ். ஆக்சுவலா இதுல வந்து பெருசா வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் வந்து எதுவும் இருக்காது. சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க. இது வந்து ஆர்டிகல் அப்படின்னு ஒண்ணு குடுத்துட்டேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படின்றத குடுத்துட்டேன். இப்ப எக்ஸாம்பிள் இது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1. பார்ட் 1ல ஆர்டிகல் 1 என்ன, 2 என்ன, 3 என்ன, 4 என்ன. இது வந்து சிட்டிசன்ஷிப் பார்ட் 2. 5, 6, 7, 8, 9, 10, 11 ஓகே. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இங்க பாருங்க 12ல இருந்து அழகா 35 வரைக்கும் எழுதி வச்சிருக்கேன். ஸோ இதுல என்னன்னா இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்க எல்லாருக்குமே தெரியும். வாட் இஸ் மீன் பை ஜுடிஷியல் ரிவ்யூ என்னன்னு தெரியும். நீதி புனராய்வுனா என்னன்னு தெரியும். இது சமத்துவம்னா என்ன, சமத்துவத்துக்கான உரிமைகள்லாம் என்னன்னு தெரியும். பாகுபாடு காட்டக்கூடாது. ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரியும். ஆர்டிகல் கூட கரெக்டா அந்த நம்பர் கூட மேட்ச் பண்றப்ப நம்ம தப்பு பண்ணும். சரிங்களா? அதை வந்து சால்வ் பண்றதுக்காக தான் இந்த ஷீட். இது ஆக்சுவலா ஒரு A4 ஷீட். இந்த A4 ஷீட்ல நான் 1ல இருந்து பாருங்க கடைசி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல இருக்கக்கூடிய கடைசி அடிப்படை கடமையில இருக்கக்கூடிய கடைசி ஆர்டிகல் வரைக்கும் எழுதி வச்சிருக்கேன். இதோட கண்டென்ட் எல்லாமே எனக்கு தெரியும். நான் நல்லா படிச்சுட்டேன். அதனால ஒரு ஷீட்ல எழுதி வச்சுட்டேன். அப்ப எடுத்தவொடனே நான் வந்து 1, 2, 3 அப்படின்னு நான் வந்து ரிவைஸ் பண்றப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கண்டென்ட் வந்துடும். ஸோ இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் நீங்க நோட் பண்ணணும். பாருங்க, இதுல ஒரு ஆர்டிகல் இருக்குன்னா அதுக்கு நான் வந்து ஒரு சின்ன வேர்டு தான் எழுதி பாருங்க. ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இதுதான் கீவேர்டு. ஆனா அந்த வரிக்கு பெரிய எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஆனா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் கீவேர்டு 14 கூட பொருந்தது அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். எனக்கு வந்து அந்த மீதி இருக்கக்கூடிய அதுல என்னென்ன இருக்கு, அது உள்ள என்னென்ன வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நமக்கு ஞாபகம் வந்து. அப்ப பாருங்க 17 ஆர்டிகல் 17 அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை பத்தி சொல்லுது. ஓகேங்களா, நான் என்ன எழுதிருக்கேன், அன்டச்சபிள்னு எழுதிருக்கேன். அப்ப தீண்டாமை ஒழிப்பு அதை பத்தி சொல்லுது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ரெட்ரீவ் பண்ணி நான் படிச்சேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து எனக்கு இருந்துச்சு. அதனால உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த ஷீட் வேணும்னாலும் சொல்லுங்க. இதே மாதிரி நான் வந்து மேக்ஸிமம் எல்லா ஆர்டிகளும் எழுதி வச்சிருக்கேன். இந்த ஷீட் வேணும்னாலும் சொல்லுங்க. இல்லைன்னா இந்த ஷீட்டை வந்து நான் வந்து ஒரு வேர்ட்ல ரெடி பண்ணேன். இந்த மாதிரி காலம் போட்டு அந்த காலமோட பேஸ் ஷீட் வேணும்னாலும் சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு லிங்க்ல நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க பிரிண்ட் பண்ணி. ஓகேங்களா? ஸோ உங்களோட வெல்ஃபேருக்காக தான். நம்ம வந்து கொஸ்டின் சொல்ல போயிடலாம், டைம் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து ஒற்றை குடியுரிமை சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்ற கான்செப்ட் எங்க இருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்கறாங்க. ஒற்றை குடியுரிமை என்ற கருத்தை நம்ம நேரடியாக தெரியும் இங்கிலாந்து நாட்டில இருந்து எடுத்திருக்கோம். ஒரு சில பேருக்கு கான்ட்ரவர்சி வரலாம். சார் இது வந்து சோர்சஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு பெறப்பட்ட மூலங்கள் அந்த டாபிக்ல இருக்குல்ல, அந்த கொஸ்டின் எங்க வச்சிருக்கீங்கன்னு கேக்குறீங்க. அப்படி கிடையாது. நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் பத்தி படிக்கிறோம். பகுதி 2 பத்தி, குடியுரிமையை பத்தி நம்ம படிக்கிறோம். அப்ப அது ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே கொஸ்டினா வந்து வர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ 101க்கு அடுத்து 102. The guarantor and defender of the fundamental rights of the Indian citizens is the இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிப்பவர் மற்றும் பாதுகாவலர் யாருன்னு கேட்கறாங்க. நம்மளுக்கு நேரடியா தெரிஞ்சு போட்டு இந்திய உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஏன் வந்து அவர் உத்தரவாதம் அளிப்பவர் மற்றும் பாதுகாவலர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, உங்களுக்கு வந்து விதிமுறைகள் படி, நம்மளோட அடிப்படை உரிமைகள் படி, அடிப்படை உரிமைகள் உங்களுக்கு மீறப்படுது, நீங்க அதனால பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா நேரடியா நீங்க எங்க போகலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். சரிங்களா? அதுக்கான ஆர்டிகல் இருக்கு. ஆர்டிகல் 32. அது சம்பந்தப்பட்ட கேள்விகள் நிறைய இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 5 நீதி பேராணைகள் சொல்லுவாங்க, 5 ரிட்ஸ் சொல்லுவாங்க. அந்த ரிட்ஸை பத்திலாம் கூட நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். அப்படியே வந்து ஒன்னொன்னா வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிடையாது, பார்லிமெண்ட் கிடையாது, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கு. ஜஸ்ட் எல்லா ரைட்ஸை பத்தி அவங்க பேசுவாங்க. ஆனா அவங்க பாதுகாவலர் கிடையாது. இந்தியாவோட ஒரிஜினலான பாதுகாவலர், கேரண்டர் அண்ட் டிஃபெண்டர் யாருன்னா உச்சநீதிமன்றம் தான். எப்பப்பெல்லாம் வந்து அதுக்கு எதிராக அரசாங்கம் செயல்படுதோ அப்பப்பெல்லாம் அவங்க தலையிட்டு அதை நம்மளுக்கு மீட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி. 103க்கு கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்போட பகுதி 3 வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வரக்கூடிய அடிப்படை உரிமை எது அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டர் பார்ட் 3 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். நல்லா புரிஞ்சுங்க, இது எல்லாமே ஒரு வகையான ஃபண்டமெண்டல் ரைட் தான். பட் இருந்தாலும் பகுதி 3ல வந்து எது வருதுன்னு கேட்கறாங்க. ஸோ ரைட் டு எஜுகேஷன் எஸ் கண்டிப்பா வருது. ஆர்டிகல் 21A. ரைட் டு இன்ஃபர்மேஷன் தகவல் அறியும் உரிமை வருது. ஆர்டிகல் 19ல நமக்கு வருது. சரிங்களா? இது 2 வருது. ரைட் டு ஓட் அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது பகுதி 3க்கு கீழே வரல கொஸ்டின் படி. அப்ப ஆப்ஷன் என்ன, 2 மற்றும் 3 தான் வந்து சரியானது. இது வந்து எங்க வருது, ஆர்டிகல் 326 326 யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். வயது வந்தோருக்கு வாக்குரிமை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ 2 மற்றும் 3 தான் வந்து சரியான விடை. அடுத்து 104வது கொஸ்டின். நம்ம குடியுரிமை சட்டம்
1955 இருக்கு. இந்த குடியுரிமை சட்டத்தின் மூலம் இந்தியாவுல யார் வந்து குடிமகன் ஆக முடியும், அது வந்து ஒரு 5 வழிகளை சொல்லும். அந்த 5 வழிகள்ல குடியுரிமை பெறலாம் ஒருத்தவன்னு சொல்லும். 3 வழிகள்ல குடியுரிமை இழக்கலாம் அப்படின்னு கூட சொல்லும். ஓகேங்களா? அப்ப அந்த 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க. அதுல 5ல எது பொருந்தும்னு கேக்குறாங்க. இது 5மே பொருந்தும். பை பர்த், ஒருத்தர் பிறப்பின் மூலம் குடியுரிமை பெறலாம். பை டிசன்ட், வம்சாவளியின் மூலமும் பெறலாம். ரெஜிஸ்ட்ரேஷன், பதிவு மூலமும் பெறலாம். நேச்சுரலைசேஷன், இயல்புரிமை மூலமும் பெறலாம். அண்ட் பிரதேசங்களை இணைப்பதன் மூலம், இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஸோ பை பர்த் அப்படின்னா நம்ம வந்து இந்திய நாட்டுல வந்து பிறந்திருக்கோம், நம்மளோட வம்சாவளி அம்மா அப்பா எல்லாம் இங்க இருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து ஒத்துப்போம். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பை டிசன்ட், நம்மளோட வம்சாவளி இந்தியாவில இருந்திருக்காங்க. ஓகேங்களா? அது தொடர்பான விஷயங்கள். பை ரிஜிஸ்ட்ரேஷன், நம்ம வந்து பிரிக்கப்படாத இந்தியாவில முன்னாடி இருந்திருக்கோம் அப்படின்றது மூலியம் ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த நேச்சுரலைசேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு கொஸ்டினா கூட கேட்கலாம். இந்தியாவுக்கும் இதுக்கும் அவருக்கும் இது வரைக்கும் சம்பந்தமே இல்லைங்க. அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து குடியுரிமை வாங்கணும்னா இந்த இயல்புரிமை மூலம் தான் வந்து அவர் வாங்க முடியும். இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, ஏதாவது ஒரு நாட்டை நம்ம கைப்பற்றி அது கூட சேர்க்கிறோம், நம்ம கூட இந்தியா கூட சேர்க்கிறோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவோட குடியுரிமை பெற்ற குடிமக்கள் கொண்ட நாடாக அது வந்து விளங்கிடும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். அடுத்து, அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என டாக்டர் B.R. அம்பேத்கர் எதை சொல்றார்? விச் இஸ் கால்ட் ஆஸ் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் பை டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்த கொஸ்டினை வந்து நிறைய எக்ஸாம்ல நிறைய விதமா கேட்பாங்க. ஆர்டிகல் வச்சும் கேட்கலாம், இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தும் கேட்கலாம். சரிங்களா? ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இதுதான், இது எந்த ஆர்டிகல் வருது? ஆர்டிகல் 32ல வந்து இது வருது. சரிங்களா? அடுத்து, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா, இந்தியன் சிட்டிசன் ஒன்லி. ஸோ நம்மளோட அடிப்படை உரிமைகள் இருக்கு தெரியுங்களா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதுல 4 கொடுத்துட்டு ஆப்ஷன்ல கொடுத்துட்டு இதுல எது இந்திய குடிமகனுக்கு மட்டும் உரித்தானது அப்படின்னு கேக்குறாங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், இதுதான் ஆர்டிகல் 19. இது மட்டும்தான், இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா குடிமகனுக்கு மட்டும் உரித்தானது. இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்றது ஃபாரினரா இருந்தாலும் சரி குடிமகனா இருந்தாலும் சரி 2 பேருக்கும் ஒரே மாதிரியானது. அண்ட் ஆர்டிகல் 21 வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திரம், இதுவும் வந்து எல்லாருக்குமே உரித்தானது. ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், அதுவும் எல்லாருக்குமே உரித்தானது. இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பேச்சு சுதந்திரம் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும்தான். ஏன் அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்து நான் வந்து என்னோட கருத்தை வந்து நான் வந்து சொல்றேன் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. அவருக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா பேச முடியாது. இந்தியாவில் நடக்கக்கூடிய கான்ட்ரவர்சியான பிரச்சனைகளை பத்தி பேச முடியாது. இப்போ ரீசெண்டா மணிப்பூர் இஷ்யூ நடந்துச்சு. ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் வந்து நான் இங்க ஒரு டிவி சேனல் ஆரம்பிச்சு என்னோட கருத்து சுதந்திரத்தின் மூலம் நான் வந்து அந்த விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ண போறேன் அப்படின்னு பண்ண முடியாது. அதுக்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். ஏன்னா அது நாளடைவுல நாடுகளுக்கு இடையான பிரச்சனையா மாறிடும். ஒரு நாட்டுல இருந்து இன்னொருத்தர் வந்து பண்றாரு அப்படின்ட்டு பெரிய பெரிய இஷ்யூஸ் எல்லாம் வரும். அதனால அந்த விஷயத்தை மட்டும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாடல்ல ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் இருக்கு, நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகே, சோ அடிப்படை கடமைகள்ல இருந்து வந்திருக்கு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல இருந்து வந்திருக்கு. கீழ்கண்டவற்றில் எது வந்து அடிப்படை கடமைகள் அல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னங்களை பாதுகாத்தல், டு ப்ரொடெக்ட் மொனுமெண்ட்ஸ் ஆஃப் த நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். எஸ், இது ஒரு கண்டிப்பா இது ஒரு அடிப்படை கடமை கொடுத்திருக்காங்க. அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல், ஓகேங்களா, டு டெவலப் சயின்டிபிக் டெம்பர், இதுவும் ஒரு அடிப்படை கடமை தான். நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை நிறுத்துதல், இதுவும் ஒரு அடிப்படை கடமை தான். எப்படி இதெல்லாம் நம்ம அடிப்படை கடமைன்னு சொல்றோம்? அந்த ஆர்டிக்கல் 51(a) கொடுத்திருக்காங்க, அதனால நம்ம அடிப்படை கடமைன்னு சொல்றோம். இதுல ஒரு ட்ரிக்கான ஒரு கொஸ்டின் இருக்கு, அதையும் நம்ம பார்ப்போம். அப்ப 3மே அடிப்படை கடமை, இதுல எதுவுமே அடிப்படை கடமை இல்லாமல் இல்லை. எனவே ஆப்ஷன் டி, மேற்கூறிய எதுவுமே இல்லை அப்படின்றதான் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், இதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தும். என்னன்னா, ஒரு கொஸ்டின் படிச்சோம் அப்படின்னா முழுசா படிக்கணும், 2 டைம் படிக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள என்ன உள்புத்து இருக்குன்னு நமக்கு தெரியும். ஓகே, அடுத்து 108வது கொஸ்டின், இதுவுமே அடிப்படை கடமைகளை பத்தினா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பத்தினா. இந்திய அரசியலமைப்போட அடிப்படை கடமைகள் தொடர்பான பின்வரும் கூற்றில் சரியானது எது அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப சரியான கூற்றை நம்ம தேர்ந்தெடுக்க போறோம். அப்ப இங்க ஒரு டாட் வச்சுக்கணும். ஓகேங்களா? தவறானதா சரியானதான்ட்டு. அடிப்படை கடமைகளை நீதி பேராணை அதிகார வரம்பு மூலம் செயல்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா முடியாது. ஏன்னா அடிப்படை கடமைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ஃபோர்ஸபிள் கிடையாது, செயல்படுத்தக்கூடியது கிடையாது நேரடியா. அடுத்து, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஹேவ் ஃபார்ம்ட் எ பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சின்ஸ் இட்ஸ் இன்செப்ஷன். அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுல இருந்து அடிப்படை கடமைகள் அதுல இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாருக்குமே தெரியும். இது 42வது சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்த்திருக்காங்க. அப்ப இதுவுமே தப்பு. அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்களேன், இதுல நம்மளுக்கு ஷுவரா 2 தப்புன்னு தெரியும். அப்ப 2 தப்புன்னு தெரிஞ்சுன்னா ஏவும் சியும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ அண்ட் பி எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் டி 3 and 4 தான் ஆன்சர். 3வது கொஸ்டின் பாருங்க, இது ஸ்வரன் சிங் குழுவோட பரிந்துரைப்படி நம்ம அடிப்படை கடமைகளை சேர்த்திருக்கோம்னு சொல்றாங்க. இதுவும் சரியான ஒரு கூற்று. அடிப்படை கடமைகள் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்தும், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுவும் ஒரு சரியான கூற்று. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். ஓகேங்களா? அண்ட் ஸ்வரன் சிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ல தான் வந்து இதை நம்ம
கான்ஸ்டியூஷன்ல ஒரு பார்ட்டா மாத்தணும். இது எந்த பகுதியில இருக்கு? பகுதி 4A ஏல இருக்கு. ஓகேங்களா? எந்த ஆர்டிகல்? ஒரே ஒரு ஆர்டிகல், ஆர்டிகல் 51A. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது கேபிட்டல் லெட்டர்ல போடணும். ஓகேங்களா? ஏன்னா இது ஒரு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது. எந்த சட்ட திருத்தம்? 42வது சட்ட திருத்தம் 1976. எந்த குழு? ஸ்வரன் சிங் கமிட்டி. அந்த கமிட்டியும் அப்படியே ஒரு ஒரு ரவுண்ட போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீ பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். ஒரு பார்ட் எடுத்தோம்னா இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் அழகா படிச்சு வச்சுக்கணும். இதுல இருந்தா கொஸ்டின் வரும். உங்களுக்கு ரொம்ப நீங்க தோண்டி தோண்டிங்கன்னா படிக்க வேணும். ஓகேங்களா? அடுத்து 109வது கொஸ்டின், நீதி புனராய்வை பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த சோர்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் த ஜுடிஷியல் ரிவ்யூ. இந்திய அரசியலமைப்பில் நீதி புனராய்வு என்ற அதிகாரத்தின் மூலம் எதுன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? ஒரு அதிகாரத்தை நம்ம சொல்லி கேட்கிறோம் அப்படின்னா சட்டத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி அது எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்படி எல்லாத்தையும் படிப்போமா? டாக்டரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர் பிட்வீன் லெகிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி. சட்டமன்றத்திற்கும் நீதித்துறைக்கும் இடையில் அதிகார பிரிவின் கோட்பாடு. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அத்தாரிட்டி ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் டு இஷ்யூ ரிட்ஸ். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நீதி பேராணைகளை வெளியிடும் அதிகாரம். இதுக்கும் நீதி நல்லா புரிஞ்சுங்க, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. ஆர்டிகல் 13க்கும் ஆர்டிகல் 32க்கும் நல்லா வித்தியாசம் புரிஞ்சுங்க. இது வந்து நீதி புனராய்வு. இந்த நீதி புனராய்வுல என்ன நடக்குது? ஒரு அடிப்படை உரிமைக்கு எதிராக ஒரு சட்டம் வந்துச்சு, ஒரு லா வந்துச்சுன்னா அதை சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ வெரிஃபை பண்றாங்க. அதுதான் ஆர்டிகல் 13. இது 32 என்ன? ஒரு தனி மனிதன் பாதிக்கப்படுறப்ப அவன் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கோ ஹை கோர்ட்டுக்கோ போறதுதான் ஆர்டிகல் 32. சரிங்களா? இது ரெண்டுத்தையும் பிரிச்சு எழுதி வச்சுக்கோங்க. இதுலயே கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆர்டிகல் 13. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர். சரிங்களா? இந்த அரசியலமைப்பின் அடிப்படை அமைப்புன்னு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தவறு. கொஸ்டின் என்ன? சோர்ஸ் ஆஃப் பவர் எப்படி நீ ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. ஆர்டிகல் 13 படி இருக்கு. ஓகேங்களா? சோ சட்டத்திற்கு அந்த அடிப்படை உரிமைகளுக்கு புறம்பான சட்டங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து அதை ஈஸியா வந்து தடை செய்ய முடியும். அந்த சட்டம் செல்லாது என்று அறிவிக்க முடியும். ஜுடிஷியரி கேன் ஸ்ட்ரக் டவுன் null and void the laws which are inconsistent with fundamental rights. ஓகே. சோ 110வது கொஸ்டின், ரைட் டு இன்ஃபர்மேஷன். இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை என்பது, இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின், நான் சொல்றேன். அடிப்படை உரிமை, ஓகேங்களா? சட்ட உரிமை, அடிப்படை உரிமை மற்றும் சட்ட உரிமை. அடிப்படை உரிமையும் இல்ல, சட்ட உரிமையும் இல்ல, ரெண்டுமே இல்லைன்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுப்போம். வாட் இஸ் மீன் பை ஃபண்டமெண்டல் ரைட், வாட் இஸ் மீன் பை லீகல் ரைட், நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னா அடிப்படை உரிமைனா அது அரசியலமைப்போட பகுதி 3ல குறிப்பிடப்பட்டு இருக்கணும். அப்பனா அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட். ஓகேங்களா? லீகல் ரைட்னா ஒரு சட்டத்தின் மூலம் குறிப்பிடப்பட்டு இருக்கணும். அப்படி குறிப்பிட்டிருந்தாங்கன்னா அது லீகல் ரைட். ஓகேங்களா? இன்னொரு ரைட் இருக்கு, படிச்சுக்கோங்க. கான்ஸ்டிடியூஷனல் ரைட், அரசியல் அமைப்பு சார்ந்த உரிமை. அரசியலமைப்பு மூலம் தரப்படும் உரிமை. சாரி, கொஞ்சம் பென் கொஞ்சம் டல்லா இருக்கு, சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே. சோ அரசியலமைப்பு மூலம் பெறப்படும் உரிமை. இது என்ன சார்? அரசியலமைப்புல ஏதோ ஒரு இடத்துல வந்து குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா அது அரசியலமைப்பு மூலம் பெறப்படும் உரிமை, இல்ல அரசியலமைப்பு உரிமை, இப்படி கூட சொல்லலாம். கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்ப நம்ம ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட் ஆல்சோ எ லீகல் ரைட். ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். போத் ஃபண்டமெண்டல் ரைட் அண்ட் லீகல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை மற்றும் சட்ட உரிமை. ஏன்னா ஆர்டிகல் 19லயும் இது சார்ந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்துல ரைட் டு இன்ஃபர்மேஷன் வருது. இதை வந்து நிரூபிச்சிருக்காங்க. அடுத்து லீகல் ரைட், சட்ட உரிமையாகவும் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அந்த ஆக்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து உரிமையா வருது. அதனால இது வந்து அடிப்படை உரிமையும் கூட, அது இல்லாம நம்மளுக்கு சட்ட உரிமையும் கூட. சூப்பரான கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிளாரிட்டி வந்துடும் கான்ஸ்டியூஷன்ல. ஒரே ஒரு இடத்துல உங்களுக்கு சப்ஜெக்ட்ல கிளாரிட்டி வந்துச்சுன்னா அது வந்து த்ரூ அவுட் த சப்ஜெக்ட் உங்களுக்கு டிரைவ் பண்ணும். கன்ஃபியூஷன் ஆகும், நம்ம எதுவுமே படிக்கணும். ஓகே. ஸோ அடுத்த ஒரு ஈஸியானது, அரசு நெறியிருத்தும் கோட்பாடுகள் டிபிஎஸ்பி எங்க பகுதியில இருக்கு? பகுதி 4ல இருக்கு. இந்த பகுதி 4 பத்தி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. இதோட பர்பஸ் என்னன்னு கேட்கறாங்க, இதோட நோக்கம் என்னன்னு கேட்கறாங்க. லே டவுன் பாசிட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் விச் வுட் கைட் ஸ்டேட் பாலிசி அட் ஆல் லெவல்ஸ். அனைத்து நிலைகளிலும் மாநில கொள்கையை வழிநடத்தும் நேர்மறையான வழிமுறைகளை வகுத்தல். இதுதான் ஆப்ஷன். ஓகேங்களா? கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அரசு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் வந்து இந்த டிபிஎஸ்பி. அரசு என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரிங்களா? பாருங்க, இம்ப்ளிமெண்ட் காந்தி ஐடியா ஃபார் டீசென்ட்ரலைஸ்டு ஸ்டேட். இது வந்து ஒரு பகுதி, டிபிஎஸ்பில ஒரு பார்ட், ஒரு ஸ்மால் பார்ட்.
காந்தியோட கொள்கைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா பரவலாக்கப்பட்ட அரசுக்கான கொள்கைகளை அமல்படுத்துது. இது ஒரு சின்ன பார்ட், ஒரே ஒரு ஆர்டிகலா வருது. செக் த யூஸ் ஆஃப் ஆர்பிட்ரரி பவர் ஆஃப் கவர்மெண்ட், இது வந்து இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இது வந்து நீதி புனராய்வுல வந்துடும். சமூகத்தின் பின்தங்கிய பிரிவுகளின் நலனை மேம்படுத்தல், இதுவும் ஒரு சின்ன பகுதி. மொத்தமான பர்பஸ் என்ன, மொத்தமான நோக்கம் என்னன்னா இந்த ஏ ஆப்ஷன் ஏ தான் வந்து அதை கரெக்டா சொல்லுது. ஓகேங்களா. அடுத்து 112வது கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் இன்க்ளூடட் இன் டிபிஎஸ்பி, அரசு நிர்ணயிக்கும் கோட்பாடுகளில் கீழ்கண்டவற்றில் எது சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர், மனித தன்மையற்ற வியாபாரம் மற்றும் கட்டாய வேலை முறையை தடை செய்தல். இது வந்து பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பியில குறிப்பிட்டிருக்கா இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிக்கல் 23 இதை பத்தி சொல்லுது, 24 குழந்தை தொழிலாளரை பத்தி சொல்லுது. அப்ப இது எங்க வருது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வருது, அடிப்படை உரிமைகள்ல வருது. அப்ப இது வந்து டிபிஎஸ்பிக்கு சம்மந்தம் இல்லை. ஒண்ணு தப்பு அப்படின்னா ஒண்ணு வந்து கிடையாது, அண்ட் இதுவும் கிடையாது, ஆப்ஷன் ஏவும் கிடையாது. அடுத்து பாருங்க, ப்ரொஹிபிஷன் ஆஃப் கன்சப்ஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் அதர் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், இது வருமா? எஸ், கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு வருது. சரிங்களா. எங்க வருது, டிபிஎஸ்பியில நமக்கு வருது. இது ஒரு காந்திய கோட்பாடு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா. அப்ப 2 ஒன்லி கரெக்ட், 2 மட்டும் சரியானது, இதுதான் விடை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த கொஸ்டினுக்கு நம்மளுக்கு என்ன தேவை, ஆர்டிகல் தேவையா கான்செப்ட் தேவையா? ஆர்டிகல் தேவையில்ல, கான்செப்ட் இருந்தா போதும். இந்த கான்செப்ட் அடிப்படை உரிமைகள் வருது, இந்த கான்செப்ட் நம்மளுக்கு அரசு நிர்ணயிக்கும் கோட்பாடுகள் வருது. இது தெரிஞ்சாலே போதும், இந்த கொஸ்டின் எல்லாம் வந்து ஈஸியா வந்து அடிச்சிடலாம். ஓகேங்களா. அப்ப மொத்தமாவே ஆர்டிகல் ஓரியன்டா படிக்கவும் கூடாது, மொத்தமாவும் கான்செப்ட் ஓரியன்டாவும் படிக்க கூடாது, மிக்ஸ் பண்ணி தான் நம்ம படிக்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 ஹேஸ் அமெண்டட் எத்தனை டைம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குடியுரிமை சட்டம் வந்து எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது, அதுல 4 கொடுத்துட்டு இந்த 4ல எது வரும் அப்படின்னு கேட்கறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா 6 முறை இது வந்து திருத்தப்பட்டிருக்கு. கடைசியா 2019 திருத்தினாங்க. இன்னொரு விஷயம், 2022ல நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், ஓகேங்களா, உள்துறை அமைச்சகத்தின் மூலம் ஒரு ரூல்ஸ், ஒரு விதிகளின் படி வந்து அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது கொஞ்சம் எல்லாம் கேர்ஃபுல்லா வந்து கவனிங்க. சாரி, 2022 சொல்றேன், 2024ல வந்து கொண்டு வந்தாங்க. அதை வந்து நீங்க பாத்துக்கோங்க. மேபி அது கொஸ்டினா வரலாம், எந்த அமைச்சகத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கூட கொஸ்டினா வந்து வரலாம். ஓகேங்களா. ஸோ இதுல வந்து ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 86, 92, 2003, 2005, திரும்ப 2015, 2019, இந்த 6 வருஷத்தையும் குறிச்சு வச்சுக்கோங்க. ஸோ 86 கூட அகைன் ஒரு 6 கூட்டினா 92. ஓகேங்களா. 92 அப்படியே ஜம்ப் பண்ணா 3, 5, 5, 19, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஆப்ஷன் சி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். ஓகே. ஸோ அடுத்து 114வது கொஸ்டின், சேம் அடிப்படை கடமை எது அல்ல அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான், அடிப்படை நாட் ஏ ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னு கேட்கறாங்க. டு டெவலப் சயின்டிபிக் டெம்பர் நம்ம பார்த்துட்டோம், இது ஒரு அடிப்படை கடமை தான். அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல் கண்டிப்பா. பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, பொது சொத்துக்களை வந்து நம்ம பாதுகாக்கணும், வன்முறையில ஈடுபடக்கூடாது, இதுவும் வந்து ஒரு அடிப்படை கடமை தான். uphold and protect the sovereignty, unity, integrity of the India, இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு ஆகியவற்றை பாதுகாத்தல். எஸ், கரெக்ட், இதுவும் வந்து ஒரு அடிப்படை கடமை தான் கொடுத்திருக்காங்க, 3வது கடமையா கொடுத்திருக்காங்க. டு பிராக்டிஸ் ஃபேமிலி பிளானிங் அண்ட் டு கண்ட்ரோல் பாப்புலேஷன், இது ஒரு அடிப்படை கடமை அல்ல, இது வந்து ஒரு கவர்மெண்டோட ஒரு ஸ்டெப், பாப்புலேஷன் யூஸ் பண்றதுக்காக. அந்த அடிப்படை கடமைகள் 11 கடமைகள் இருக்கு பாத்தீங்களா, அதை படிச்சீங்க அப்படின்னா அதுல வந்து இது வராது. நமக்கு என்னென்ன அடிப்படை கடமைகள் இருக்கு, பொதுவா சொல்லணும்னா வந்து ஏ, பி, சி அப்படின்னு நம்ம கே வரைக்கும் போடுவோம். கே வந்து கடைசியா வந்து நம்மளுக்கே தெரியும், குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறதுக்கான ஒரு அடிப்படை கடமைகள், அவங்களோட பெற்றோரோ இல்ல அவங்களோட பாதுகாவலரோ. ஏன் என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் இப்போ இங்க ஒரு 5 அடிப்படை கடமைகள் சொல்றேன், ஏ, பி, சி, டி, இ. அடுத்து இன்னொரு 5 அடிப்படை கடமைகள், வேற ஏதாவது அடிப்படை கடமைகள் கொஸ்டின் வந்தா அங்க நம்ம பார்த்தோம், ஒரு ரிவைஸ் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட அரசியலமைப்பு, நம்ம நாட்டோட கொடி, இதெல்லாம் மதிக்கணும். டு அபாய்ட் பை த நேஷனல் சிம்பிள்ஸ். ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டை சுதந்திரத்துக்காக பாடுபட்ட அந்த பெரிய பெரிய தலைவர்களோட வழிகாட்டுதல்களை, அவங்களோட கொள்கைகளை மதிக்கணும். நோபல் ஐடியாஸ், அதை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் வந்து பண்ணணும். ஓகேங்களா. அடுத்து வந்து நம்மளோட இந்த இது வந்து 3வது, இறையாண்மை, ஒருமைப்பாடு, ஒற்றுமை, யூனிட்டி, இன்டெகிரிட்டி, சாவரனிட்டி, இதை பத்தினது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3வது ஒரு அடிப்படை கடமை. 4வது கடமை என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் வந்து நாட்டுக்கு வந்து சேவை தேவைப்படுதோ நம்மளுக்கு சேவை தரணும், தேசியத்துக்காக சேவை செய்யணும். நேஷனல் சர்வீஸ் when call upon to render the நேஷனல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நேஷனல் சர்வீஸ் பத்தி சொல்லுது. அது ஒன்றும் இல்லை, வாலண்டியரா அவங்க சர்வீஸ் பண்ணணும், அதை பத்தி சொல்லுது. 5வது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதர்,
பிரதர்ஹுட், சகோதரத்துவம், சகோதரத்துவத்தை வளர்க்கணும். அதை பத்தி சொல்லுது. பாருங்களா, மொத்தமா எல்லாத்தையும் நான் வச்சுக்க வேண்டாம். பாருங்க, இ வந்து சகோதரம் பத்தினது, டி வந்து தேசிய சேவை பத்தினது, ஓகேங்களா. அதே மாதிரி சி வந்து ஒற்றுமை இறையாண்மை பத்தினது, பி வந்து பாத்தீங்கன்னா அந்த கொள்கைகளை மதிக்கணும், ஏ வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு மற்றும் அந்த தேசிய கொடியை மதிக்கணும். இந்த மாதிரி பேசிக் அதை பாருங்க எவ்வளவு சின்ன இடத்துல எழுதிட்டு பாத்தீங்களா. சோ இதே மாதிரி உங்க நோட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்களா. நோட்ஸ் எடுங்க, சூப்பரா இருக்கும் ரிவைஸ் பண்றதுக்கு, ஓகேங்களா. சோ டி தப்பு. மீதியை நம்ம அப்படியே பார்ப்போம். அடுத்து நலன்புரி அரசு, கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட், அந்த கருத்து வந்து பாத்தீங்கன்னா எதன் மூலம் சேர்க்கப்பட்டுள்ளது, எங்கு சேர்க்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறியிருத்தும் கோட்பாடுகள், இதுலதான் சேர்த்திருக்காங்க. எந்த ஆர்டிகல், இதை கூட கொஸ்டின் கேட்கலாம். ஆர்டிகல் 38, ஆர்டிகல் 35 அங்க நம்மளுக்கு வந்து அடிப்படை உரிமைகள் முடிஞ்சிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரசு நெறித்தும் கோட்பாடுகள், அடுத்து அதுல பாத்தீங்கன்னா 36, 37, 38. 38 நலன்புரி அரசை பத்தி சொல்லுது. 37 இந்த அடிப்படை அரசு நெறித்தும் கோட்பாடுகளை எங்கு வந்து செயல்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுது. 36 வந்து பாத்தீங்கன்னா அரசு அப்படின்றதோட விளக்கத்தை கொடுக்குது, அரசு என்பது கூட வரையறைய கொடுக்குது. சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா. இது கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும். அடுத்து தவறாக பொருந்தியுள்ள இணை எதுன்னு கேக்குறாங்க. இதுல பாருங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள்ல இருந்து ஆப்ஷன் வச்சிருக்கோம். அடுத்து வந்து டிபிஎஸ்பில இருந்து ஆப்ஷன் வச்சிருக்கோம், ஓகேங்களா. சோ அப்ப ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட கொஸ்டின் கேட்கலாம். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆர்டிகல் 13, ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஓகேங்களா. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்றாங்க, இன்கரெக்ட் கேட்கறாங்க. அப்ப இது வந்து ஒரு கரெக்டானது, இது விட்டுறலாம். ஆர்டிகல் 21 ரைட் டு எஜுகேஷன், கரெக்டா? தப்பு. கல்வி உரிமை வந்து எதை சொல்றாங்க? ஆர்டிகல் 21 எல்லாருக்கும் சரி, 86வது சட்ட திருத்தம் 2002 படி இது சேர்க்கப்பட்டது அப்படின்ட்டு. அப்ப இதுதான் தவறானது. மீதி இருக்கிறது சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இது தவறுன்னு தெரிஞ்சிச்சா அதுக்கு வந்து ஆப்ஷன் நீங்க போயிடுங்க. ஏன்னா மேபி 2 ஆப்ஷன் கூட இருக்கிற மாதிரி இருந்தா கூட கீ வர்றப்ப நம்ம சேலஞ்ச் பண்ணி இந்த கொஸ்டினை வாங்கிக்கலாம். 21 கண்டிப்பா தவறுன்னு நம்மளுக்கு தெரியும் இல்ல. அப்போ 39B வந்து அதிகமா யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க, ஓகேங்களா. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியா தவிர நம்ம குழம்ப வேண்டும். 51 நமக்கு கண்டிப்பா தெரியும், சர்வதேச அமையை ஊக்குவித்தல், இன்டர்நேஷனல் பீஸை ப்ரொமோஷன் பண்றது அப்படின்ட்டு. அப்ப இது கண்டிப்பா தவறுன்னு தெரியுது அப்படின்னா, இன்கரெக்ட்னு கேட்கறாங்க அப்படின்னா ஓகே இதுதான் வந்து ஆப்ஷன் அப்படின்னு குறிச்சு வச்சுட்டு வந்துருங்க. இப்போ 39B பார்த்துட்டு குழம்ப வேணும், ஓகேங்களா. இப்போ 39 வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேர் அண்ட் ரேரஸ்டா தான் நம்மளுக்கு அங்க ஞாபகம் வரும், சரிங்களா. சரி, ஓகே. அடுத்து இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பி, ஆப்ஷன் பி இதுதான் வந்து தவறானது. ஆர்டிகல் 21 வாழ்க்கை மற்றும் அந்த சுதந்திரத்தை பத்தி சொல்லக்கூடியது, ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி. அடுத்து 117வது கொஸ்டின், அரசியலமைப்போட பகுதி 3, அதில் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட உரிமைகள் முழுமையானவை மற்றும் எந்த சூழ்நிலையிலும் கட்டுப்படுத்தப்பட முடியாதவை. ரைட்ஸ் அண்டர் பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்சல்யூட் அண்ட் cannot be restricted அப்படி சொல்றாங்க. ஸோ நம்மளோட அடிப்படை உரிமைகள் எப்பயுமே கட்டுப்படுத்தப்படாமையா இருக்குது இல்ல. நம்ம வந்து யாராவது வந்து இப்ப இந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து தேசிய அவசர நிலை, நேஷனல் எமர்ஜென்சி டைம்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷன்ஸ் பத்தி தெரியணும். நல்லாவே இருக்கும். நேஷனல் தேசிய அவசர நிலை அறிவிச்சாங்கன்னா நம்மளோட அடிப்படை உரிமைகள் ரத்தாகும் அப்படின்ட்டு. அப்ப அப்சல்யூட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முழுமையானதுன்னா எப்பயுமே பறிக்கப்பட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது தப்பு, ஓகேங்களா. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. 2வது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? சொத்துரிமையை வந்து நம்ம 44வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின் மூலம் அடிப்படை உரிமையில இருந்து நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், இதுவுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்ப வந்து எது கரெக்ட்னு கேக்குறாங்க? பி, 2 மட்டும்தான் சரி. ஓகே. அடுத்து 118 இதுல பாருங்க, கரெக்ட்லி மேட்ச்டு பேர்னு கேக்குறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இந்த கொஸ்டின் பாருங்க இன்கரெக்ட் கரெக்ட் மாத்தி மாத்தி வைக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு எவ்வளவு கான்சியஸா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றோம் அப்படின்றது. ஆர்டிகல் 19 ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ், தப்பு. ஆர்டிகல் 19 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம், அது கீழே வரக்கூடிய ஒரு 6 அடிப்படை உரிமைகளை பத்தி சொல்லுது. அப்ப இது வந்து தவறு. ஆர்டிகல் 41 ரைட் டு ஃப்ரீ லீகல் எய்ட், இலவச சட்ட உதவிக்கான உரிமை, தப்பு. இது வந்து ஆர்டிகல் 39 கேபிட்டல் ஏ இதுல வந்து வருது, நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல் 40 ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து அமைப்புகள் பத்தி சொல்லுது. இதுதான் சரியான ஒரு ஆப்ஷன். 51A இது என்னது? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். ரிசர்வேஷன் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸ் வந்து இங்க சொல்லல, அது வந்து பாத்தீங்கன்னா 15 அந்த 15(4) அந்த இடத்துல வந்து சொல்றாங்க, ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியானது. இதுதான் வந்து கரெக்டா சரியாக பொருந்தியுள்ள இணை. அடுத்து 119வது கொஸ்டின், இது வந்து டிபிஎஸ்பி அரசு நெறியிருத்தும் கோட்பாடுகள் அடிப்படையா வச்சு கேட்டிருக்காங்க. ஒரு கூற்று சொல்றாங்க, காரணம் சொல்றாங்க. கூற்று என்ன சொல்லுது? நாட்டின் நிர்வாகத்துல அரசு நெறியிருத்தும் கோட்பாடுகள் அடிப்படையானது, ஓகேங்களா. இது வந்து சரியா? சரி. கண்டிப்பா அது இல்லாம அரசு வந்து செயல்பட முடியாது. அரசுக்கு வழிகாட்டுறாங்க, அரசை நெறியுறுத்துறாங்க இப்படி செய்யணும். அதனாலதான் அதுக்கு பேர் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள். இங்கிலீஷ்ல அழகா இருக்கும்,
டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், ஓகேங்களா, வழிகாட்டக்கூடிய கொள்கைகள் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இந்த இடத்துல ஸ்டேட் அப்படின்னா அரச குறிக்கும். ஆங்கிலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் அப்படின்னா கான்ஸ்டியூஷன்ல அரசு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 36 எடுத்து பாத்தீங்கன்னா டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸ்டேட் அப்படின்னா அரசு. ஸ்டேட்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் நினைச்ச கூடாது. ஸ்டேட் பாலிசி, பாலிசினா கொள்கைகளை பத்தி சொல்றது. ஓகே. டிபிஎஸ்பி ஆர் என்ஃபோர்சபிள் பை கோர்ட்ஸ் லைக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதுதான் தப்பு. அரசு நீதித்துவம் கோட்பாடுகள் அடிப்படை உரிமைகள் போன்று நீதிமன்றத்தால் செயல்படுத்தக்கூடியவை. தவறு. இது வந்து அடிப்படை உரிமைகள் நேரடியா செயல்படுத்த முடியும். ஆனா டிபிஎஸ்பியை நேரடியா செயல்படுத்த முடியாது. ஒரு சட்டம் செஞ்சு அந்த சட்டத்துல வந்து ஏதாவது வந்து பிரச்சனை வந்தாதான் அதை வந்து செயல்படுத்த முடியும். அப்ப ரீசன் தப்பு, ஆனா ஏ கரெக்ட். அப்ப ஏ இஸ் ட்ரூ, ஆர் இஸ் ஃபால்ஸ். கூட்டு சரி, காரணம் தவறு. ஓகேங்களா? ஸோ இந்த 119வது கொஸ்டின் யாரா நீங்க கரெக்டா போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கு அப்படின்ற விஷயத்த நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாவோ இல்ல வந்து இந்த பாலிட்டி ரிலேட்டடா உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. நீங்க படிக்கிற மெத்தட் வந்து கண்டிப்பா கரெக்ட். ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் நடந்த குரூப் 2, 2A மெயின்ஸ் அதெல்லாம் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கான்செப்ட் வைஸ் கொஞ்சம் டீப்பா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க டிஎன்பிசியில. இதுக்கப்புறம் வரக்கூடிய இடங்கள்ல கான்செப்ட் வந்து நிறைய ப்ளே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஆர்டிகல் 19 பத்தியே ஒரு கொஸ்டின் கேட்டோம்பா. நாட் இன்க்ளூடட் எது வந்து சேர்க்கப்படலன்னு கேட்கறாங்க. ஆர்டிகல் 19ல ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் இருக்கு. ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி இருக்கு. ஓகேங்களா? அமைதியாக ஒன்று கூடும் உரிமை. நம்ம வந்து என்ன பண்ணலாம், அமைதியா ஒரு இடத்துல ஒன்று கூடி நம்ம மாநாடு நடத்தலாம், இல்ல சங்கம் நடத்தலாம், பேசலாம், என்ன வேணா பண்ணலாம். ரைட் டு ப்ராப்பர்ட்டி இது வந்து ஆர்டிகல் 19ல இருக்கா? இல்ல, இதைதான் நம்ம நீக்கியாச்சு. ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் இந்தியா, இந்தியா முழுவதும் சுதந்திரமாக சென்று வரும் உரிமை. டூர் மாதிரி நம்ம இந்தியா முழுக்க எங்க வேணா போகலாம், எங்க வேணா நம்ம வேலை செய்யலாம், அது ஒரு உரிமை. ஓகேங்களா? சோ எங்க வேணா தங்கலாம், அதுவும் வந்து ஆர்டிகல் 19ல ஒரு உரிமை. அப்ப சி மட்டும் கிடையவே கிடையாது. சரிங்களா? இது வந்து இப்ப இல்ல. இது வந்து சி இப்ப எங்க இருக்குன்னா 300A இருக்கு. ஆர்டிகல் 300A அந்த இடத்துல இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி கூட நம்ம பார்க்கலாம். அடுத்து 121 அடிப்படை கடமைகள் பத்தி கொடுத்திருக்கோம். அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பில் 44வது சட்ட திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்டன. இது சரியா? தவறு. 42வது சட்ட திருத்தம். அடிப்படை கடமைகள் நீதிமன்றங்களால் செயல்படுத்த முடியும். மேற்கண்ட கூற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்கிறாங்க. அடிப்படை கடமைகளை செயல்படுத்த முடியும், செயல்படுத்த முடியாது, நான் ஜஸ்டிசபிள். ஓகேங்களா? இது கரெக்ட். நான் ஜஸ்டிசபிள்ன்றது கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்ப 121க்கு ஆன்சர் என்ன? 121க்கு பி. 121க்கு பி ஒன்லி, 2 ஒன்லி ஆப்ஷன் பி. குறிச்சுட்டே வாங்க. அடுத்து 122வது மேட்ச் ஒன்னு கேட்டிருக்காங்க. இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், பாருங்க. ஆர்டிகல் 39A நல்லா புரிஞ்சுங்க. ஸ்மால் ஏ போட்டா வேற, கேபிட்டல் ஏ போட்டா வேற. கேபிட்டல் ஏ போடுறது அமெண்ட்மெண்ட் படி வர்றது. ஸ்மால் ஏ போட்டா சப்செக்ஷன்ஸ், உள்பிரிவு. ஓகேங்களா? ஆர்டிகல் 39A ஈக்குவல் பே ஈக்குவல். சரி, தெரியல, விட்டுருங்க. ஆர்டிகல் 42 அதுவும் தெரியல, விட்டுருங்க. ஆர்டிகல் 44 கண்டிப்பா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டம் 3க்கு சி வரணும் அப்படின்றது. ஸோ இதுல பாருங்க ஆப்ஷன் எங்க இருக்கு? 3க்கு சி, ஏல மட்டும்தான் இருக்கு. தைரியமா போங்க. இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 3க்கு சி போட்டாலே கிடைக்குது இல்ல. சரி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸாம்ஸ்ல வருதான்னு கேட்டீங்கன்னா தயவு செஞ்சு போயிட்டு இப்ப நடந்த குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம்ஸோட கொஸ்டின் எடுத்து பாருங்க. மேட்ச் கொஸ்டின் எல்லாமே சிம்பிளா ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த சிம்பிளான ஆப்ஷன் எல்லாருக்குமே தெரியுது. அதுல ஒரே ஒரு ஆப்ஷனை பொறுத்தனா ஆன்சர் வந்துருச்சு. டிஎன்பிசி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் இதுதான், நல்லா பாத்துக்கோங்க. அப்ப பாருங்க, அதே மாதிரிதான் இதையும் நம்ம கேட்டிருக்கோம். 3க்கு சி போட்டோம், வேற எங்க சி இருக்கா? இல்ல, இங்க மட்டும் தான் சி இருக்கு. அப்ப வந்து பாருங்க ஏபிசிடின்னு இருக்கு. ஆர்டிகல் 39A ஈக்குவல் பே ஈக்குவல் ஒர்க். ஆர்டிகல் 39B இப்பதான் பார்த்தோம், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த், அந்த வளங்களை சம பங்கீடு செய்யறது. ஆர்டிகல் 39C ஒன்னு இருக்கு. அந்த சி வந்து என்னன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த், ஒரே நபரிடம் தனிநபர்கிட்ட அதிகமான வளங்கள் சேர்வதை தடுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. 42 நம்மளுக்கு தெரியும், மெட்டர்னிட்டி ரிலீஃப் அண்ட் ஹியூமன் கண்டிஷன். நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா நியாயமான இடத்துல நிலையில இருக்கணும். அண்ட் மகப்பேறு நிவாரணம் பெண்களுக்கான 4(2) இதை ஞாபகம் வச்சுங்க. 44 வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோடு. இதுல 43 அடிச்சுமா அப்படியே ரீகால் பண்ணிக்கலாம். சரிங்களா? 43 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊதியங்கள் பத்தி சொல்லுது. லிவிங் வேஜஸ், ஊதியம். சும்மா ஒரே ஒரு வார்த்தையில ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அதுல 43ல வந்து ஏ இருக்கு, 43ல பி இருக்கு. 43B வந்து கூட்டுறவு சங்கங்களை பத்தி சொல்லுது. 43A வந்து தொழிலாளர்கள் வந்து தொழிலாளர்கள் அந்த ஃபேக்டரிஸ், அவங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ஏற்படக்கூடிய விஷயங்களுக்கு முடிவு எடுக்கிறதுல அவங்க சேர்ந்து வந்து முடிவு எடுக்கணும். பர்சன்ஸ் those who are working there,
தே ஷுட் பி பார்ட் ஆஃப் டிசிஷன் மேக்கிங். ஓகேங்களா? அண்டு 43 44 பார்த்தாச்சு. 45 கூட சொல்றேனே. 45 வந்து இது சிம்பிளா இருக்கும். ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். 45 46 47 48 48 ஏ. 45 வந்து பாத்தீங்க அப்படின்னா சைல்ட பத்தி சொல்றது. சைல்டோட எஜுகேஷன் அண்டு அவங்களோட கேர், சைல்டு கேரை பத்தி சொல்லுது. அப்ப 45 என்றால் குழந்தை, ஞாபகம் வச்சுக்கலாமா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 46 SC ST வீக்கர் செக்ஷன், இவங்களோட வெல்ஃபேரை பத்தி சொல்லுது. அப்ப குழந்தை வீக்கா இருக்கு. ஓகேங்களா? 47 வந்து பாத்தீங்க அப்படின்னா வீக்கா இருந்தா என்ன கொடுக்கணும்? நியூட்ரிஷன் கொடுக்கணும், ஊட்டச்சத்து கொடுக்கணும். அப்ப ஊட்டச்சத்து கொடுக்கறத பத்தி 47 சொல்லுது. 48 என்ன சொல்லுது? ஊட்டச்சத்து கொடுக்கணும் அப்படின்னா என்ன வேணும் நமக்கு? நம்மளுக்கு நிறைய பொருள் தேவை, காசு தேவை. ஆனால் நம்ம ஊட்டச்சத்து நல்லா கிடைக்கணுன்றதுக்காக நம்ம இறைச்சியும் நம்ம அக்ரிகல்ச்சர்னு வரக்கூடிய ஃபுட்டும் கொடுக்குறோம். அதனால ஆர்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர், விவசாயத்தை ஊக்குவித்தல் மற்றும் கால்நடை வளர்ப்பு, கால்நடைகள் வளர்க்குறோம், அது முட்டை போடுது, அதெல்லாம் வந்து கொடுக்குறோம் நியூட்ரிஷன். அப்ப குழந்தை SC ST வீக்கர் செக்ஷன், குழந்தை வந்து வீக்கா இருக்கிறதுனால நியூட்ரிஷன் கொடுக்குறோம். அதனால நம்ம என்ன பண்றோம்? ஆடு மாடு வளர்க்குறோம், வில்லேஜ்ல வந்து அக்ரிகல்ச்சர் பண்றோம், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம குழந்தைக்கு ஊட்டச்சத்து கொடுக்குறோம். ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம விவசாயம் பண்றோம் அப்படின்னா விவசாய நிலங்களுக்கு பக்கத்துல என்ன இருக்கும்? என்விரான்மெண்ட் இருக்குமா? அந்த என்விரான்மெண்ட் நல்லா இருக்குமா? அந்த என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும். அப்ப என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், சுற்றுச்சூழல், அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய நம்மளது கடமை. சரிங்களா? சுற்றுச்சூழலை மட்டும் பாதுகாத்தா போதுமா? நம்ம நாட்டோட முக்கியமான சின்னங்களையும் பாதுகாக்கணும். மனுமெண்ட்ஸ், நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த சின்னங்களையும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களையும் பாதுகாக்கணும். அப்ப வந்து இது ஒரு மெமோனிக்ஸா ஞாபகம் வச்சுங்க. 45 இப்ப எப்படி படிக்கணும்னா 45 46 47 48 49. ஓகேங்களா? 48A1 49 இது எல்லாம் ஒரு செட்டு. குழந்தை வீக்கா இருக்கு, SC ST வீக்கர் செக்ஷன், நியூட்ரிஷன் கொடுக்க சொல்றாங்க, ஊட்டச்சத்து கொடுக்க சொல்றாங்க. ஊட்டச்சத்துக்காக நம்ம என்ன பண்றோம்? ஆடு மாடு வளர்க்குறோம், அது பக்கத்துல இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பத்திரமா பாதுகாத்துக்கிறோம். சுற்றுச்சூழலை மட்டும் பாதுகாத்தா போதுமா? அது பக்கத்துல இருக்கக்கூடிய தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களையும் பாதுகாக்கணும். இது ஒரு செட்டு, ஞாபகம் வச்சுக்கலாமா? ஸோ இன்னும் ஏதாவது மெமோனிக்ஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு 9 சொல்றேன். அடுத்து தவறாக பொருந்தியுள்ள இணையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப், வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திரம் பாதுகாத்தல், இது சரியான ஒரு இணை. ஆர்டிகல் 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டி, எஸ் கரெக்ட். இது நிறைய பேர் மறந்துடுறாங்க, இது முன்னாடி இருந்துச்சு ஆர்டிகல் 31. ஓகேங்களா? ஆர்டிகல் 45 ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன், இதுவும் கரெக்ட் தான். 45 குழந்தைகளுக்கான இலவச கல்வி. நம்ம என்ன பார்த்தோம்? 45 குழந்தைகள்னு பார்த்தோமா? அப்ப அதான் கீவேர்டு, அதை வச்சு அடிச்சுட்டு போயிடணும். அவங்க குழந்தைகளை பத்தி வேற என்னென்ன சொல்றோம் நமக்கு தேவையில்லை. அடுத்து ஆர்டிகல் 51 ரைட் டு சீக் கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ், அரசியலமைப்புக்கு தீர்வு காணும் உரிமைன்னு சொல்றாங்க. இது தப்பு. நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம் ஆர்டிகல் 32 தான் இதை சொல்லுது. அப்ப ஆர்டிகல் 51 என்ன சொல்லுது? முன்னாடியே பார்த்தோம், சர்வதேச அமைதியை வந்து ஊக்குவித்தல் அப்படின்றது, ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ், அது சொல்லுது. அப்ப டி தான் ஆப்ஷன் இன்கரெக்ட்லி பேர்டு, தவறாக பொருந்தியுள்ளது. ஓகே, அடுத்து வி கமெண்ட், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீதி பேராணை. இந்த நீதி பேராணை, இந்த பொருள் வரக்கூடிய நீதி பேராணை எது அப்படின்ட்டு 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்கறாங்க. ஹேபிஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், கோவரண்ட். ஆட்கொணர்வு, கட்டளையிடுதல், தடையிருத்துதல், தகுதி முறை வினவும் பேராணை. ஸோ வி கமெண்ட் அப்படின்னா மேண்டேட்டரி, மேண்டமஸ், மேண்டேட்டா பண்ணு நம்ம சொல்லுவோமா, அதுதான் வந்து மேண்டமஸ் அப்படின்னு ஆயிருக்கு. அந்த மேண்டேட்டரி அப்படின்னா என்னது? கட்டாயம் பண்ணணும். அப்ப வந்து வி கமெண்ட் அப்படின்றது. கட்டளை இடுதல், நாங்கள் கட்டளை இடுகிறோம், பி தான் வந்து இதுக்கு ஆப்ஷன். நம்மளுக்கே தெரியும், ஹேபிஸ் கார்பஸ்னா அந்த உடலை கொண்டு வாங்க, ஆட்கொணர்வு, அந்த ஆளை வந்து கொண்டு வாங்க அப்படின்றது. ப்ரொஹிபிஷன்னா இந்த வேலையை நீங்க செய்யக்கூடாது அப்படின்ட்டு அவங்களோட அதிகார வரம்பை மீறி போறப்ப அவங்கள தடை இருக்குது. தகுதி முறை உணவு பேராணைனா அவங்க என்ன தகுதியின் அடிப்படையில் இந்த வேலைக்கு, அரசு வேலைக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு நம்ம கேட்கக்கூடிய ஒரு நீதி பேராணை. அண்ட் இதுல இன்னொன்னு இருக்கு, இன்னொன்னு வந்து ஷர்ஷரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து என்னது, ஒரு கேஸ ஒரு கோர்ட்ல இருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு மாத்துறது, அந்த மாதிரியே. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், 125வது கொஸ்டின். எந்த ஃபண்டமெண்டல் ரைட்டு, அடிப்படை உரிமை குடிமக்கள் மற்றும் ஃபாரினர்ஸ், வெளிநாட்டவர் எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஆர்டிகல் 15, 16, 19, 27 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆர்டிகல் 15 பாகுபாடு காட்ட தடை, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா குடிமக்களுக்கு மட்டுமே உள்ளது. 16 குடிமக்களுக்கு மட்டுமே உள்ளது. 19 நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், குடிமக்களுக்கு மட்டுமே உள்ளது. இந்த 27 தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா போத் சிட்டிசன்ஸுக்கும் உண்டு, ஃபாரினர்ஸ்க்கும் உண்டு. சரிங்களா? ஏன்னு பாருங்களேன், ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் கேஸ்ட், ரேஸ், ரிலிஜன், செக்ஸ், பர்த்னு சொல்லுவோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜாதி வாரியா காட்டக்கூடாது, இன வாரியா காட்டக்கூடாது, மொழி வாரியா காட்டக்கூடாது, பிறப்பின் அடிப்படையில காட்டக்கூடாது, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம், பாகுபாடு காட்டக்கூடாது. ஃபாரினர் ஒருத்தர் வராருன்னா கண்டிப்பா அவர்கிட்ட காட்டலாம். ஓகேங்களா? அடுத்து காட்டலாம்னா எல்லாரும் போயிட்டு வாண்டடா காட்டக்கூடாது. சரிங்களா?
அந்த இதை பயன்படுத்தினா தப்பு கிடையாது. அதை வந்து ஓவர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய கிரைமா மாறும். அடுத்து ஆர்டிகல் 16 அரசு வேலை வாய்ப்பில் சம வேலை வாய்ப்பு, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். சரி, இந்தியாவில பிறந்த எல்லாரும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே கொஸ்டின் பேப்பர், எல்லாரும் வந்து எக்ஸாம் எழுதுங்க, ஒரே டைம்ல எக்ஸாம், ஒரே டைம்ல ரிசல்ட், எல்லாருக்கும் யார் தகுதி விடுவீங்களோ அவங்களுக்கு வேலை. ஸோ இதே மாதிரி ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் வந்துட்டு எனக்கும் வந்து அதே மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, இந்தியர் கூட நானும் சேர்ந்து எழுதுறேன், எனக்கு வேலை கிடைச்சுன்னா நான் உள்ள போயிடுறேன் அப்படின்னு சொன்னா அப்படி விட முடியுமா? முடியாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு வேலைகள் இந்தியருக்கு மட்டும்தான். அப்ப இவங்களுக்கு ஈக்குவல் சான்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து நம்ம சொல்லியிருந்த முன்னாடி 6 சுதந்திரங்களை பாதுகாத்தல், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், பேச்சு சுதந்திரம், நாடு முழுவதும் சென்று வருதல், இந்த மாதிரியான விஷயங்கள் இது வந்து இந்தியர்களுக்கு மட்டுமே உரித்தானது. ஆர்டிகல் 27 வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து பொருந்தும். சமூக கலாச்சார வாழ்வில் சுதந்திரமாக பங்கேற்க அனைவருக்கும் உரிமை உண்டு. சரிங்களா? சோ இந்த ஆப்ஷன் வந்து கொஞ்சம் தப்பு. இது மட்டும்தான் வந்து நம்ம கொஸ்டின்ல வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம். ஆர்டிகல் 27 வந்து ஆக்சுவலா என்ன சொல்லுது அப்படின்னா, பொதுவா நம்ம மைனாரிட்டிஸ், ஓகேங்களா, இந்த டாபிக் இருக்கும் உங்களுக்கு வந்து 29, 30 இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு மேல வந்து 25ல இருந்து 28 வரைக்கும் சமய சுதந்திரம் இருக்கும். இதுல வந்து 25 வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த சமயத்தை வேணா ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லுவாங்க. 26 சமயங்கள் வந்து அவங்களே நிர்வகிக்கலாம்னு சொல்லுவாங்க. 27 வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ், ரிலீஜியஸ் டாக்ஸை பத்தி சொல்லுவோம். 28 வந்து பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அரசு மற்றும் அரசு சார்ந்த அந்த கல்வி நிறுவனங்கள்ல மத போதனைகள் பத்தி சொல்லுவோம், ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி சொல்லுவோம். இந்த 27ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நோ ரிலீஜியஸ் டாக்ஸ், மத சார்ந்த வரி கட்ட தேவையில்ல. நம்ம இந்தியால ஹிந்து ரிலிஜியன், நீங்களா இந்து, ஆனால் நீங்க வந்து ஒரு ரிலீஜியஸ் டாக்ஸ் கட்டுங்க அப்படின்னு நம்ம ஏதாவது டாக்ஸ் கட்டுறோமா? டாக்ஸ்னா நம்ம சம்பாதிக்கிற பணத்துல ஒரு பகுதியை கட்டுறோமா? கிடையாது. அந்த மாதிரி ஒண்ணு கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த 27வது சட்டப்பிரிவு. எனிவே இந்த கொஸ்டினுக்கு ஏபிசி எல்லாம் கரெக்ட், எனக்கு டி தான் தெரியல அப்படின்னு நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா வெரி குட் கெஸ். அந்த கெஸ் இருந்தாலே உங்களுக்கு போதும். ஆப்ஷன் டி இந்த கொஸ்டின் மட்டும் நம்ம வித்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அடுத்து 126வது கொஸ்டின், கரெக்ட்லி மேட்ச்டு பேர் கேக்குறாங்க. இந்த கொஸ்டின் ஒரு சின்ன கரெக்ஷன். ஆர்டிகல் 16 வந்து அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிள்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு, நம்மளுக்கே தெரியும். ஆர்டிகல் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், இது வந்து கரெக்ட். 48A நினைவு சின்னங்களை பாதுகாத்தல் கொடுத்துருக்காங்க. இது தப்பு. இது வந்து சுற்றுச்சூழலை பாதுகாத்தல். 48 ஆர்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இப்பதானே பார்த்தோம் நம்ம 45ல இருந்து 48 வரைக்கும். இதுவும் கரெக்ட். ஸோ நீங்க பிஆர்டி எது போட்டிருந்தாலும் கரெக்ட். ஆக்சுவலா இங்க சின்ன ஒரு எடிட்டிங், கடைசியில அலைன்மெண்ட் பாக்குறப்ப எரர் ஆயிடுச்சு. இது வந்து 17ன்னு கொடுக்கணும், அலைன்மெண்ட் பண்ணப்ப எரர் ஆச்சுன்னா 18ன்னு மாறிடுச்சு, அதை மாத்தாம விட்டாச்சு. பிஆர்டி நீங்க எது போட்டிருந்தாலும் ஆப்ஷன் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ விவசாயம் மற்றும் கால்நடை பராமரிப்பு 48, 18 பட்டங்களை ஒழித்தல், இது ரெண்டுமே வந்து சரியானது. அப்ப 17 என்ன சார்? ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழிப்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட், அடிக்கடி ஏகப்பட்ட டைம் கேட்ட விஷயம். அடுத்து 127, which article of the constitution states that DPSPs are fundamental in the governance of the country? அரசியலமைப்பின் எந்த சரத்து அரசு நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் நாட்டின் நிர்வாகத்தின் அடிப்படை என்று கூறுகிறது? ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நான் இப்பதான் உங்களுக்கு சொன்னேன் 36, 37, 38 இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதுல இருந்து கண்டிப்பா வந்து ஒரு கொஸ்டின் வந்துடும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? பாருங்க, 35 அங்க அடிப்படை உரிமையில முடிஞ்சு. 36 என்ன சொன்ன? ஒரு டெபினிஷனை பத்தி சொல்லுது. ஓகேங்களா? வரையறை பத்தி சொல்லுது. ஸ்டேட், அரசு என்பதன் வரையறை சொல்லுது. 37 இது எங்க பயன்படுத்தணும்னு சொல்லுதா? ஸோ அதுதான் வந்து ஃபண்டமெண்டல் இன் கவர்னன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ 37 என்ன சொல்லுதுன்னா நாட்டின் நிர்வாகத்தோட அடிப்படை இந்த அரசு நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் என்று சொல்லுது. ஆப்ஷன் பி. 38 என்ன சொல்லுது? நலன்புரி அரசு, அதை பத்தி 38 சொல்லுது. ஓகேங்களா? ஸோ 39ல நம்ம நிறைய பார்த்தோம். 39 ஏபிசி என்ன அப்படின்றது பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி, சாரி ஆப்ஷன் பி தான் வந்து ரைட்டான ஆன்சர். கண்டிப்பா இது ஒரு கொஸ்டின். அடுத்து 128, இதுல கேட்கற எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தாங்க. இது ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டி, சிட்டிசன்ஷிப், ஷோரா கொஸ்டின் எடுத்துடலாம். ஓகேங்களா? அடுத்து எது கரெக்டான பேர்னு கேட்கறாங்க. 49 ப்ரொடெக்ஷன் ஆஃப் மொனுமெண்ட்ஸ், நம்ம கரெக்டா பார்த்தோமா? 48 சுற்றுச்சூழல் மட்டும் பாதுகாத்தா பாதுகாப்பா, அதுல இருக்கக்கூடிய தேசிய சின்னங்கள், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நினைவு சின்னங்களையும் பாதுகாக்கணும் அப்படின்ட்டு. இது கரெக்ட்லி மேட்ச்டு பேர். 48 தப்பு, செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ், இது வந்து ஆர்டிகல் 50 நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிக்கிறது. 39 பி வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் அசாடஸ் எம்ப்ளாய்மெண்ட், இது தப்பு. இது எங்க வருது? ஆர்டிகல் 24ல வருது. எல்லாத்தையும் ரீகால் பண்ணி இப்போ முடிஞ்ச அளவுக்கும். 34 பி வந்து பாத்தீங்கன்னா வளங்களை சமமா பங்கிடணும்னு சொல்லுது. ஆர்டிகல் 43 பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட், இது தப்பு. இது வந்து 43 கேபிட்டல் ஏல வந்து சரிங்களா?
43 வந்து பாத்தீங்க அப்படின்னா லிவிங் வேஜஸ், ஊதியங்களை பத்தி சொல்லக்கூடியது. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியாக பொருந்தியுள்ள ஒரு இணை. அடுத்து 129வது கொஸ்டின். 44வது சட்ட திருத்தம் பத்தின கூற்றுகளை வந்து கவனிங்கன்னு சொல்றாங்க. இது வந்து அடிப்படை உரிமையில இருந்து சொத்துரிமையை நீக்கியதுன்னு சொல்றாங்க. எஸ், கரெக்ட். இட் ரிமூவ் த ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் ஃபண்டமெண்டல் ரைட். இட் ரீஸ்டோர்ட் த பிரைமசி ஆஃப் டிபிஎஸ்பி ஓவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இங்கதான் தப்பு. இது அடிப்படை உரிமைகளை விட அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகளின் முதன்மையை மீட்டெடுத்தது. ஸோ இது தப்பு. இந்த ஸ்டேட்மெண்ட் உல்டா. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ஏன் சார் இது தப்பு அப்படின்னா, 44வது சட்ட திருத்தம் முன்னாடி வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ஜமீன்தார் இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. ஜமீன்தார் இஷ்யூ வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்ப சொத்துரிமைன்றது அடிப்படை உரிமைகள் இருந்ததுனால யார் ஒருத்தவங்களாம் அந்த ஜமீன்தாரி ஆக்ட் மூலம் அவங்களோட அதிகபட்ச நிலங்கள் எல்லாம் வாங்கி நில உச்சவரம்பு சட்டம் போட்டு அவங்களோட நிலங்களை வாங்கி மற்றவங்களுக்கு பிரிச்சு கொடுத்தாங்க. அப்ப இது எங்களுக்கு எதிராக செயல்படுதுன்னு, அடிப்படை உரிமை வயலேட் ஆகுதுன்னு ஆர்டிகிள் 32 பயன்படுத்தி எல்லாருமே சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அது பெரிய பிரச்சனையாகி, அப்ப இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால தானே நீங்க எல்லாருமே வந்து நீங்க சுப்ரீம் கோர்ட் போறீங்க. அப்ப இதையே நான் வந்து அடிப்படை உரிமையில இருந்து எடுத்துட்டா நீங்க நேரடியா சுப்ரீம் கோர்ட் போக முடியாது இல்ல அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்டதுதான் இது. அப்ப இதுல என்னன்னா உல்டா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிபிஎஸ்பியோட அடிப்படை உரிமைகள் அரசு நிறுத்தும் கோட்பாடுகளோட வந்து பாத்தீங்க அப்படின்னா உயர்ந்தது அப்படின்னு நிரூபிச்சாங்க. இந்த மாதிரி கேஸ் போயிட்டே இருந்துச்சு. கடைசியில என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது கிடையாது. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கோரிலேட்டிவ்னு சொல்லிட்டாங்க. நாட் ஈக்குவல், கோரிலேட்டிவ். இவனும் அவனும் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. அதுக்கான ஒரு கொஸ்டின் வந்து இங்க வச்சிருக்கோம். ஆப்ஷன் ஏ. அப்புறம் 130வது கொஸ்டின் வந்துட்டோம். ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட், டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் டியூட்டி நாட் மென்ஷன் இன் த கான்ஸ்டிடியூஷன். அடிப்படை உரிமையா இருக்கு. சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கொள்கை, அடிப்படை உரிமை, அரசு நெறியுறுத்தும் உரிமை, அடிப்படை கடமை அரசியலமைப்பில் இடம்பெறவில்லைன்னு சொல்றாங்க. இந்த ஈக்குவல் பே ஈக்குவல் ஒர்க் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிபிஎஸ்பியில இடம்பெற்று இருக்கு. அப்ப நீங்க பாருங்க, கான்செப்ட் வைஸ் படிக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஐ திங்க் இது வந்து உங்களுக்கு 39ல நம்ம 39ல ஏபிசி பார்த்தோமா, 39ல டில வரும். கரெக்ட். 39 டில இது வந்து ஈக்குவல் பே ஈக்குவல் ஒர்க், சம வேலைக்கு சம ஊதியம்ன்றது வரும். ஸ்மால் டி. ஓகேங்களா? அப்ப கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். இதை உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட். அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்ல கூட நிறைய டைம் மிஸ் ஆகும். எழுதி வச்சுக்கோங்க. ஒரு வேர்ட்ல எழுதி வச்சீங்கன்னா போகும். 131வது கொஸ்டின். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து பி. டிபிஎஸ்பி அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் தான் வந்து இதுக்கு கரெக்டானது. வேற எல்லாம் கிடையாது. ஓகே. ஸோ அடுத்து டிபிஎஸ்பி அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் சேம் முன்னாடி கேட்ட கான்செப்ட், வேற டைப் ஆஃப் கொஸ்டின். டைரக்ட்லி என்ஃபோர்சபிள் பை கோர்ட்ஸ் இஃப் வயலேட்டட். இது வந்து பாத்தீங்கன்னா மீறப்பட்டால் நீதிமன்றங்களால் நேரடியாக செயல்படுத்த முடியும்னு சொல்றாங்க. இது நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். இது தவறு. ஓகேங்களா? அடுத்து இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸியை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. சமூக மற்றும் பொருளாதார ஜனநாயகத்தை, பொருளாதார மக்களாட்சியை நிறுவுவதை நோக்கமாக கொண்டுள்ளதுன்னு சொல்றாங்க. எஸ், இது ரொம்ப ரொம்ப கரெக்ட். நான் முன்னாடியே சொன்ன பாத்தீங்களா, அந்த 75 கொஸ்டின் எடுத்து பார்த்துட்டு வாங்கன்ட்டு அந்த எக்ஸ்பிளனேஷனை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, அரசியல் மக்களாட்சி, அரசியல் ஜனநாயகத்தை நிறுவுவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி சமூக மற்றும் பொருளாதார ஜனநாயகத்தை நிறுவுவது டிபிஎஸ்பி. அது மாதிரி நம்ம அங்க ஒரு கான்செப்ட் கேட்டிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட் கூட பண்ணிருந்தீங்க. சோசியல் ஈக்குவாலிட்டி, பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி. நல்லா பாருங்களேன், நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா எல்லா வார்த்தையும் ஒரே மாதிரி வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். பொலிட்டிக்கல் வேற, சோசியல் வேற. ஓகே. ஸோ அப்ப இதுல வந்து ஒன்னு தவறு, ஒன்னு நேரடியாக வந்து அதை செயல்படுத்த முடியாது. 2 மட்டுமே சரி. ஆப்ஷன் பி 131. அடுத்து 132. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து ஆல்ரெடி யூபிஎஸ்சி அந்த லைன்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். In context of India, which one of the following is correct relationship between rights and duties? நம்மளோட உரிமைகளுக்கும் கடமைகளுக்கும் இடையேயான சரியான உறவு எதுன்னு கேட்கறாங்க. பாருங்க, உரிமை, கடமை. இப்ப உரிமைன்றது நம்ம கேட்டு பெறுவது, கடமைன்றது உரிமையை நம்ம கேட்டு பெறத்துக்கு நமக்கு ஒரு உரிமைன்னு ஒண்ணு இருக்குன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும்னு ஒரு ரூல் இருக்கு. அது பேர் தான் கடமை. கடமையை செய், உன்னோட உரிமையை கேளு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப இதுல வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். உரிமைகளும் கடமைகளும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. ஓகேங்களா? ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்களேன். உரிமைகள் தனிப்பட்டது, எனவே சமூகம் மற்றும் கடமைகளை சாராது. தவறு. ஒருத்தன் உரிமையை கேட்கறான்னா அவன் கடமையை செய்யணும். அது வந்து சமுதாயத்துக்கும் சேர்ந்ததுதான். ரைட்ஸ் நாட் டியூட்டிஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி ஆஃப் த சிட்டிசன். குடிமக்களோட முன்னேற்றத்திற்கு உரிமைகள் முக்கியம், கடமைகள் அல்லன்னு சொல்றாங்க. தவறு. இது உல்டாவா இல்ல? குடிமக்களோட முன்னேற்றத்துக்கு ரொம்ப முக்கியமானது உரிமையும் தான் கடமையும் தான். உரிமை இருந்தாதான் அவங்களால ஒரு விஷயத்த பேச முடிஞ்சாதான்
அவங்களுக்குன்னு ஒரு சில உரிமைகள் இருந்தாலும் அவங்க வந்து பாதுகாக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களால கடமையை செய்ய முடியும். ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு கோரிலேட்டிவ், ஓகேங்களா, தொடர்புடையது. அரசின் ஸ்திரத்தன்மைக்கு கடமைகள் முக்கியம், உரிமைகள் அல்ல. பாருங்க, ஆஹ் நம்ம ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஸ்டேட், நம்ம கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு கடமைகள் தான் வேணுமா, உரிமைகள் இல்லையா? தப்பு. உரிமைகள் இருந்தா என்ன பண்ணுவாங்க, மக்கள் போராட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா கடமைகள் செய்ய வேணாம்னு சொன்னா ஹாப்பியா இருப்பாங்க. ஆனா உரிமைகள் இல்லைன்னு சொன்னா போராட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அரசோட ஸ்திரத்தன்மைக்கு, ஸ்டெபிலிட்டிக்கு கண்டிப்பா உரிமைகள் முக்கியம், கடமைகளும் முக்கியம். அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து 133வது கொஸ்டின். டு uphold and protect the sovereignty, unity and integrity of the India is a provision made in the இந்த இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாத்தல் என்பது எந்த பிரிவில் உள்ள ஒரு விதியாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்பதானே நான் சொல்லி கொடுத்தா ABCDE, ஓகேங்களா. எங்க வருது? 1 2 3. இதுல 3 இருக்கா? சாவரனிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டி. அப்ப 3வது இடத்துல வரும். 3 பொருளை பத்தி சொல்றாங்க, 3வது இடத்துல வரும். எங்க வருது? பிரியாம்பல்லையா? இல்ல, இருங்க, நான் வரேன். DPSP கிடையாது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது, அடிப்படை உரிமைகள் இல்ல, அடிப்படை கடமைகள்ல வருது. எங்க வருது? 51 கேபிட்டல் A ஸ்மால் சி. ஓகேங்களா. இப்படிதான் அதை எழுதணும். கொஞ்சம் பெருசா கூட எழுதி காட்டுறேன். ஆர்டிகல் 51 கேபிட்டல் A ஸ்மால் சி. ஓகேங்களா. இதுதான் வந்து இதோட ஆப்ஷன். பிரியாம்பல்லையும் இந்த வார்த்தை வரும், சாவரனிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டி. இந்த வார்த்தைலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சகோதரத்துவம், ஃப்ராட்டர்னிட்டி, assuring dignity of the individual and protecting sovereignty and unity, integrity of the nation வரும். அது சகோதரத்துவத்தோட தொடர்புடைய மாதிரியான ஒரு வார்த்தையில வரும். அந்த வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் அர்த்தங்கள் வேறு. நல்லா பாத்துங்க. இந்த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் இது எங்க இருக்குன்னு தான் நம்மளுக்கு கொஸ்டின். இது வந்து அடிப்படை கடமைகள். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிட்டே வாங்க. அடுத்து, according to the constitution, which of the following are fundamental for the governance of the country? இந்திய அரசியலமைப்படி பின்னோரவற்றின் நாட்டின் நிர்வாகத்திற்கு அடிப்படையானது எது? அங்க ஒரு கொஸ்டின் கேட்டோமா, பாருங்க, அதே கொஸ்டின் தான் இங்க. எது? டிபிஎஸ்பி. நம்ம எல்லாருமே சொல்லுவோம் டிபிஎஸ்பி. ஆர்டிகல் 37. அங்க ஆர்டிகலை கேட்டிருந்தோம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா வந்து நம்மளோட மேக்ரோ ஆப்ஷன்ஸ்ல கேட்டோம். அடுத்து 135. எது அடிப்படை கடமை அல்லன்னு கேட்டிருக்காங்க. பேக்ல இருந்து போலாம். டு அபைட் பை த கான்ஸ்டியூஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் ஐடியாஸ், அரசியலமைப்பை பின்பற்றி அதன் கொள்கைகளை மதிப்பது. ஓகே, நம்ம எழுதிடலாமா? 51A ஸ்மால் ஏ, பொது சொத்துக்களை பாதுகாப்பது. ஓகேங்களா. டு அப்சர்வ் வயலன்ஸ் அண்ட் ப்ரொடெக்டிங் த பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா ஈக்கு அப்புறம் வரக்கூடியது. இப்ப நம்ம EFGH நம்ம பார்த்துக்கலாம். அரசியல் மனப்பான்மையை வளர்ப்பது, இதுவும் கரெக்ட். பொது தேர்தலில் வாக்களிப்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இது வந்து ஒரு நாட் ஏ ஃபண்டமெண்டல் டியூட்டி. என்ன சார், வாக்களிக்கிறது வந்து ஒரு அடிப்படை கடமை தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். யார் யாரெல்லாம் ஓட்டு போட்டுட்டு கையில வந்து அந்த மையோட போட்டோ எடுத்து ஐ டன் மை ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னு ஸ்டேட்டஸ் போட்டீங்க? கண்டிப்பா யாரும் போட்டிருக்க மாட்டீங்க. ஐ டன் மை டெமோக்ராட்டிக் டியூட்டி, ஜனநாயக கடமை ஆற்றிவிட்டேன் தான் ஸ்டேட்டஸ் போடுவீங்க. சரிங்களா. அப்ப ஏன் சார் இது அடிப்படை கடமை இல்லைன்னு சொல்றீங்கன்னா, ஒரு கான்செப்ட் சொன்னேன், பகுதி 3ல வந்தாதான் அது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அடிப்படை உரிமை. அப்ப பகுதி 3ல இல்லாம அரசியலமைப்புல ஏதோ ஒரு இடத்துல கிடைச்சுன்னா வந்து அரசியலமைப்பு சார்ந்த உரிமை. ஓகேங்களா. இல்ல ஒரு சட்டத்துல வந்தீங்கன்னா சட்ட உரிமை, லீகல் ரைட். இப்ப ஃபண்டமெண்டல் டியூட்டினா பகுதி 4A இருக்கக்கூடிய 51A இருக்கக்கூடிய 11 ஃபண்டமெண்டல் டியூட்டி இருக்குல்ல, அடிப்படை கடமை. அதுல ஏதாவது ஒன்னா இருந்தாதான் அது பேர் அடிப்படை கடமை. அப்படி இல்லைன்னா அது வெறும் கடமை, இல்லைன்னா அரசியலமைப்பு சார்ந்த கடமைன்னு சொல்லலாம். நம்ம பேர் வச்சுக்கிற மாதிரி ஜனநாயக கடமைன்னு சொல்லிடலாம். சரிங்களா. ஸோ கேப்ஷன்ஸ் ஆல்சோ மேட்டர். நம்ம போடக்கூடிய கேப்ஷன்ஸ்ல அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ. பட் ஆனா இதுவும் ஒரு அடிப்படை கடமைகள் தான். நம்மளோட சப்ஜெக்ட் படி அடிப்படை கடமை கிடையாது. அதனால அடிப்படை கடமைகள் நீங்க பண்ணாம விட்டுற போறீங்க. எல்லா தேர்தலையும் கண்டிப்பா வாக்களிங்க. கண்டிப்பா. சரிங்களா. அடுத்து 136வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அரசு நெறியிருத்தும் கோட்பாடுகளை அரசியலமைப்புல சேர்க்கறதுக்கான நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பர்பஸ் ஆஃப் த இன்க்ளூஷன் ஆஃப் த டிபிஎஸ்பி இன் த கான்ஸ்டிடியூஷன் இஸ் டு எஸ்டாப்ளிஷ். சொன்னா முன்னாடி பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி தவறு. இது வந்து அடிப்படை உரிமைகள் சேர்த்தாங்க அதுக்காக. சோசியல் டெமோக்ரஸி இது வந்து பகுதி அளவு சரி. காந்தியன் டெமோக்ரஸி இதுவும் ஒரு பகுதி அளவு சரி. முழுமையான ஆன்சர் சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி, சமூக மற்றும் பொருளாதார மக்களாட்சியை நிறுவுவதற்காக. இந்த கொஸ்டின் கண்டிப்பா இப்போ வரக்கூடிய குரூப் 4ல நான் எதிர்பார்க்கணும். இல்லைன்னா கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய 2-3 எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். டிபிஎஸ்பி சார்ந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் இது. 137வது கொஸ்டின், இந்திய உச்சநீதிமன்றம் தனியுரிமைக்கான உரிமையை வழங்கியுள்ள பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. which of the following article Supreme Court of India places the right to privacy? இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம சொல்லுவோம் அடிக்கடி பிரைவசினா என்ன சார்? ஸோ பேசிக்கா கவர்மெண்ட் சைட்ல பிரைவசின்றதுக்கு மீனிங் ஃபுல்லா சொல்லணும்னா
நீங்க ஒரு வாட்ஸ்அப்ல ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறீங்க, அந்த மெசேஜை கவர்மெண்ட் டேம்பர் பண்ணுது, இல்ல யாரோ ஒருத்தவங்க வந்து டேம்பர் பண்ணி அதை மெசேஜ் எடுத்து உங்களை வந்து என்ன சொல்றது மிரட்டுறாங்க, காசு கேட்கறாங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு பிரைவசி இஷ்யூ தான். அந்த இஷ்யூ ஆச்சுன்னா கூட நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். அப்ப நீங்க கேட்கலாம், சார் எனக்கு யாரோ தெரியல கால் பண்ணி லோன் வேணுமான்னு கேட்கறாங்க, ஏதோ நம்பர்ல இருந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருது, ப்ரொமோஷன் வீடியோஸ் வருது அப்படின்னா இதுவுமே ஒரு வைலேஷன் ஆஃப் ரைட் டு பிரைவசி. பட் இதுக்காக நம்ம சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்லாம் போக தேவையில்லை. நம்ம கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு போனை ஃபார்மேட் பண்ணிட்டு, இல்ல வந்து நம்ம ஒரு சில நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா தேவை நம்பரை பிளாக் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ பல்கா நம்மளுக்கு ஏதாவது பிரைவசி இஷ்யூ வருதுன்னா டேரக்டா சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹைகோர்ட் ஆஸ் பர் ஆர்டிகல் 32 வி கேன் கோ அண்ட் அப்ரோச் சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹைகோர்ட். ஓகே, ஸோ இதுல எந்த பகுதிக்கு கீழே இருந்து இது வருதுன்னு கேட்கறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 21. இது வந்து யூபிஎஸ்சியோட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கண்டிப்பா டிஎன்பிசில கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? மீதி ஆர்டிகளுக்கு இதுக்கு சொல்லுவாங்க. ரைட் டு பிரைவசின்றது இந்த ஆர்டிகல் 21 கீழே வருது. ஆக்சுவலா பொதுநல வழக்குன்னு சொல்லுவாங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். இந்த ஆர்டிகல் 21 பேஸ் பண்ணி தான் இந்த பொதுநல வழக்குகள் போடப்படுகிறது. இதுக்கு கீழே ஏகப்பட்ட ஜட்மெண்ட் இருக்கு. இந்த ஒரு ஜட்மெண்ட்லயும் ஒரு வார்த்தை வந்து கவர்மெண்ட் சொல்லுவாங்க. ரைட் டு பிரைவசி ஆர்டிகல் 21 வருது. ஓகேங்களா? தனியுரிமை சுதந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உரிமை வந்து இதுக்கு கீழே வருது. அந்த மாதிரி ரைட் டு லைவ்லிஹுட் வாழ்வாதாரத்திற்கான உரிமை இதுக்கு கீழே வருது. ரைட் டு கிளீன் என்விரான்மெண்ட் சுத்தமான ஒரு சுற்றுச்சூழல் இருக்கிறதுக்கான உரிமை ஆர்டிகல் 21 கீழே வருதுன்னு ஒரு ஜட்மெண்ட்லயும் கொடுத்துருப்பாங்க. இந்த லக்ஷ்மிகாந்த் புக் யாராவது வச்சு பாத்தீங்க அப்படின்னா ஐ திங்க் ஒரு 50+ வந்து இருக்கு. எல்லாத்தையும் பார்க்க வேணாம். ஜஸ்ட் உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 21 அடிச்சு விட்டு வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, 138. வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ரைட் டு ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா? நம்ம சொல்லியிருந்தோமா 44வது சட்டத்திருத்தத்தின்படி இந்த சொத்துரிமை அப்படின்ற விஷயத்த நம்ம அடிப்படை உரிமைகள் வந்து நீக்கிட்டோம். அப்ப மொத்தமா 7 அடிப்படை உரிமைகள் பொதுவா இருந்துச்சு. அதை வந்து 44வது சட்டத்திருத்தத்துக்கு படி இப்ப 6ஆ மாத்திட்டோம். ஓகேங்களா? பாருங்க, இப்போ வந்து இதோட பொசிஷன் என்னன்னு கேக்குறாங்க இந்தியால. ஸோ இதோட பொசிஷன் என்ன? லீகல் ரைட் அவைலபிள் டு சிட்டிசன் ஒன்லி. குடிமக்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சட்டப்பூர்வ உரிமைன்னு சொல்றாங்க. லீகல் ரைட் அவைலபிள் டு எனி பர்சன், யாருக்கு வேணா இருக்கக்கூடிய ஒரு சட்ட உரிமைன்னு சொல்றாங்க. ஃபண்டமெண்டல் ரைட் அவைலபிள் டு சிட்டிசன் ஒன்லி. இது தப்பு, ஷரா தெரியும். ஏன்னா வந்து பகுதி 3ல இருந்து நீக்கிட்டாங்க, இது வராது. நெய்தர் ஃபண்டமெண்டல் ரைட் நாட் லீகல் ரைட். இதுவுமே தப்பு. ஏன்னா இப்ப நம்ம ப்ராப்பர்ட்டி எல்லாம் வச்சிருக்கோம், நிறைய சட்டங்கள்லாம் ஃபாலோ பண்றோமா, அப்ப கண்டிப்பா ஒரு லீகல் ரைட்டா இருந்துதானே ஆகணும். இப்ப இதுவும் தப்பு. அப்ப ஆப்ஷன் ஏ ஆர் பில ஏதாவது ஒண்ணுதான் நமக்கு ஆப்ஷன் ஆகும். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். லீகல் ரைட் அவைலபிள் டு எனி பர்சன். ஓகேங்களா? சிட்டிசன் மட்டும் கிடையாது. ஃபாரின்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வராங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்க லேண்ட் வாங்குவாங்க, இங்க லேண்ட் ரெண்ட் எடுப்பாங்க. ஸோ அதை ப்ராப்பர்ட்டின்ற ஒரு உரிமை அவங்களுக்கும் பொருந்தும். ஓகேங்களா? லீகலா பொருந்தும். அதனால ஆப்ஷன் பி இஸ் த பெஸ்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி போட்டிருந்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்துல பாசிபிள். ஒன்னு, நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அந்த கொஸ்டின் கரெக்டா போட்டிருப்பீங்க. இல்லைன்னா நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கக்கூடிய பழக்கம், இல்லை யூடியூப்ஸ்ல இன்டர்நெட்ல தேடுறீங்க, தேடி படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கொஸ்டின் கரெக்டா படிக்கிறீங்க. அப்ப நீங்க தேடி படிக்கிறீங்கன்னா நீங்க கரெக்டான வேலை போறீங்க. பர்ஃபெக்ட், கோ ஆன். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி சிட்டிசன்ஸ் மட்டும் கிடையாது, எனி பர்சன். வைடா வந்து ஒரு ஆன்சர் வந்து. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னொன்னு டிஸ்கஸ் பண்ணலாம் சொல்லியிருந்தேன். 6 பகுதிகளா இருக்கு. இது 6 பகுதிகள் என்னென்ன? 14 to 18 சமத்துவத்திற்கான உரிமை, ரைட் டு ஈக்குவாலிட்டி. 19, 20, 19, 19, 20, 21, 22. இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தை பற்றி சொல்லுது. 23, 24. ஓகேங்களா? ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன், நம்மள வந்து பாத்தீங்க அப்படின்னா சீரழிக்காம இருக்கிறது, நம்ம அதுல இருந்து தடை பண்றது. 25 to 28 சமயம் சார்ந்த உரிமைகளை பத்தி சொல்லுது. 29, 30 இந்த 2 ஆட்டுகள் வந்து சிறுபான்மையினருக்கான உரிமைகளை பத்தி சொல்லுது. 31 கிடையாது, 32 வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, ரைட் டு கான்ஸ்டிடியூஷன் ரெமிடிஸ். இப்போதைக்கு இந்த 6 தான் நம்ம கிட்ட இருக்கு. இந்த 6மே அடிப்படை உரிமைகளோட பகுதி. அப்ப சமத்துவ உரிமையில 5 ஆர்டிகல் இருக்கு. இந்த 5 ஆர்டிகளும் எதுக்காக பாடுபடுது? சமத்துவத்தை நிலைநாட்ட பாடுபடுது. இது வந்து கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் இதை பத்தி சொல்றதுக்கு பாடுபடுது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளாய்டேஷன் அதுல இருந்து பாதுகாக்க பாடுபடுது. இது வந்து சமயம் சார்ந்த விஷயங்களை சொல்றதுக்கு பாடுபடுது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் பி. 139வது கொஸ்டின். பீப்புள் ஆஃப் இந்தியா ஆர் கிவன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பை விச் ஆஃப் த ஃபாலோவிங்? இந்திய மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை இந்திய டேஷ் வழங்கியுள்ளது. யார் வழங்கினா? பார்லிமெண்ட் வழங்குச்சா, கவர்மெண்ட் வழங்குச்சா, ஜுடிஷியரி வழங்குச்சா, கான்ஸ்டியூஷன் வழங்குச்சா? நம்மளோட பாராளுமன்றம் வழங்கல, அரசாங்கமும் வழங்கல, நீதித்துறையும் வழங்கல. ஆனா அது பாதுகாக்கிறது நீதித்துறை, சுப்ரீம் கோர்ட் நம்ம படிச்சோம். வழங்கியது அரசியலமைப்பு, பாதுகாப்பது நீதித்துறை. கிளாரிட்டி ஆயிப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா அரசியலமைப்பு தான் நம்ம சொல்றது பகுதி 3 இல்ல. ஓகே, 140வது கொஸ்டின். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் borrowed from the ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்.
அயர்லாந்து அரசியலமைப்புல இருந்து அடிப்படை உரிமையில் கடன் வாங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. கரெக்டா? தவறு. யுஎஸ்ஏல இருந்து நம்ம வாங்கியிருக்கோம். டிபிஎஸ்பி அரசு நிறைவேற்றும் கோட்பாடுகளை நம்ம யுஎஸ்ஏல இருந்து வாங்கியிருக்கோம்னு சொல்றாங்க. தவறு. இதை தான் நம்ம ஐரிஷ் அயர்லாந்துல இருந்து நம்ம வாங்கியிருக்கோம். ரெண்டுமே உல்டா ஸ்டேட்மெண்ட். அப்ப எது கரெக்ட்னு கேக்குறாங்க. நெய்தர் ஒன் நார் டூ, ரெண்டுமே சரியில்லை. அப்ப நான் இந்த இடத்துல மாத்துறேன். எது இன்கரெக்ட்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? போத் ஆர் இன்கரெக்ட்னு சொல்லணும். ஸோ இந்த ஆப்ஷனை சூஸ் பண்றப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின் 141வது கொஸ்டின். ஸோ ஆர்டிகல் 29, 30 சிறுபான்மையினரை பத்தி வந்து பேசுது. மொழி வாரியான சிறுபான்மையினர், லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ், ஓகேங்களா, அவங்கள பத்தி சொல்லுது. அண்ட் கல்ச்சரல் மைனாரிட்டிஸ், கலாச்சாரம் சார்ந்த சிறுபான்மையினர், இவங்க ரெண்டு பேரையும் சொல்லுது. ஓகேங்களா? மதம் சார்ந்த சிறுபான்மையினரை இங்கு சொல்லவில்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான கல்வி நிறுவனம்னா அவங்களே நிர்வகிக்கலாம். அத 30 சொல்லுது. ரைட் டு எஸ்டாப்ளிஷ் their own எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் மைனாரிட்டிஸ். ஓகேங்களா? அண்ட் 29 என்ன சொல்லுது? அவங்களோட கலாச்சாரம், மொழியை வந்து அவங்களால பாதுகாத்து வச்சுக்கக்கூடிய நடவடிக்கைகளை அவங்க எடுக்கலாம். 29 சொல்லுது. சரிங்களா? இப்ப சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை அனுமதிக்கும் அரசியலமைப்பு விதி எதுன்னு கேட்கறாங்க. ஆர்டிகல் 30. ஓகேங்களா? 30 தான் வந்து கல்வி நிறுவனங்களை பத்தி சொல்லுது. 29 அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட பண்பாடு, மொழியை வந்து அவங்க பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி புரியுது. ஓகேங்களா? அப்ப இது முக்கியமா படிச்சுக்கணும். இதுனா சார் தனிப்பட்ட முறையில எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பத்தி சொல்றாங்கன்னா ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் இருக்கும். அங்க ஒரு சில குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க தான் படிப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அங்க அலோட், வேற யாருக்கும் அலோடு கிடையாது. ஸோ அந்த மாதிரியான பாகுபாடு காட்டி கூட அவங்களோட மொழியையும், பற்றியையும், பண்பாட்டையும் அவங்க வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியலமைப்பு தான் ஆர்டிகல் 30. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். மீதி அழைச்சதான். ஓகே. ஸோ அடுத்து 142வது கொஸ்டின். ஒரு நீதி பேராணையை பத்தி சொல்றாங்க. ஒருத்தர் வந்து இல்லீகலா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவரை வந்து விடுதலை செய்யணும்னா எந்த வகையான நீதி பேராணையை வந்து நம்ம பயன்படுத்தணும்னு கேட்கறாங்க. எல்லாருக்குமே தெரியும் ஹேபிஸ் கார்பஸ். ஜெய்பீம் படம் பார்த்திருக்கீங்களா? அங்க கூட சொல்லுவாங்க ஹேபிஸ் கார்பஸ். சரிங்களா? சரி சொன்ன பாத்தீங்களா? நம்ம 4 அங்க பாத்துறோமா? தவறி முறை கேட்பு நீதி பேராணை. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு கேஸை மாத்துறது. இது யார் பயன்படுத்துவாங்கன்னா நீதித்துறை பயன்படுத்தும். அடுத்து 143வது கொஸ்டின். women who have been married to Indian citizens can acquire Indian citizenship by means of registration. இந்திய குடிமக்களை திருமணம் செய்து கொண்ட பெண்கள், அதாவது நம்ம இந்தியன் ஒரு பெண் வந்து அவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க, பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெறலாம் சொல்றாங்க. பை ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்றாங்க. எஸ், கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வாஸ் enacted in the year 1956 by இந்தியன் பார்லிமெண்ட். இதுல 2 தப்பு இருக்கு. 1955 தான் எனாக்ட் பண்ணாங்க. ஒண்ணு, இது கூட்டு காரணம் வடிவில் இருக்கிறதுனால இது வந்து பாத்தீங்க அப்படின்னா காரணம் கிடையாது. ஓகேங்களா? இது காரணம் வந்து இது கிடையவே கிடையாது. ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு. ஆக்ட் தான் காரணமா கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு வந்து குடியுரிமை பெறதுக்குன்னு கேட்டா அது கிடையாது. ஸோ இந்த ஆக்ட் வந்து ரீசன் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ அசெஷன் வந்து கரெக்ட், ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஓகேங்களா? ஏன் ஃபால்ஸ்ன்னு சொல்றா நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஒண்ணு, 1956 கொடுத்துருக்கோம். அதனால அது ஒரு தப்பு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி கூற்று சரி, காரணம் தவறு. 144வது. Which of the following part of the constitution deals with fundamental duties? அடிப்படை கடமைகளை பற்றி கூறுகின்ற பகுதி எதுன்னு கேட்கறாங்க. இது கொஞ்சம் உங்களை அப்படியே கன்ஃபியூஸ் ஆகணுன்றதுக்காக 1VA ஓகேங்களா, V1A கொஞ்சம் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம 4A அப்படின்னு கொடுத்தா டக்குன்னு அடிச்சிடும். 3, 2, 4, 8ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்க 4A பார்த்தோன்னு அடிச்சிருவீங்க. பட் ஆனா இந்த மாதிரி வைக்கிறப்ப டக்குன்னு ரோமன் லெட்டர்ஸ்ல ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். மேபி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, வரக்கூடிய சான்ஸ் இருக்கு, அதனால வச்சிருக்கேன். பகுதி 4A இது வருது பாருங்க. ஓகேங்களா? இது வந்து பகுதி 6A அப்படின்னு ஒரு பகுதியே கிடையாது. 6 தான் இருக்கு. 6 வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களை பத்தி சொல்லக்கூடியது. இது பகுதி 9A முனிசிபாலிட்டிஸ், நகராட்சிகளை பத்தி சொல்லக்கூடியது. இது பகுதி வந்து 8 யூனியன் பிரதேசங்களை பத்தி சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ பகுதி 4A. பார்ட்ஸ், ஷெடியூல்ஸ், பகுதிகள், அட்டவணைகள், ஓகேங்களா, இதை பத்தின விஷயங்கள் வந்து எப்பயுமே வந்து நம்மளோட கொஸ்டின்ஸ்ல வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து சொல்றேன். ஏன்னா அது அதை பிரிக்க முடியாது. அது தனியா படிங்க அப்படின்னு பிரிக்க கூடாது. எல்லா இடத்துலயும் சேர்த்து தான் படிக்கும். ஓகேங்களா? அடுத்து 145வது கொஸ்டின். எந்த கேஸ்ல வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கூட தொடர்புடையது, அடிப்படை கடமைகளோட தொடர்புடைய வழக்கு எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேசவானந்த பாரதி கேஸ் அடிப்படை உரிமைகள், கோலக்நாத் கேஸும் அடிப்படை உரிமைகள், அரசு நிறைவேற்றும் கோட்பாடுகள், மினர்வா மில் கேஸும் அதே மாதிரி தான். ராம் சரண் கேஸ் என்ன இது தெரியவே இல்லை, இதை நான் ஆன்சரா போடுறேன் அப்படின்னு யாராவது போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களோட கெஸ் வந்து கரெக்ட். ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி தான் செட் பண்றாங்க. சரிங்களா? ராம் சரண் கேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் சம்பந்தப்பட்டது. எப்படி சார் சம்பந்தப்பட்டதுன்னா, இந்த ராம் சரண் கேஸ்ல ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு மியூசியம், ஓகேங்களா, அது ஒரு
டெம்பிள் கம் மியூசியம். அந்த மியூசியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல ப்ராப்ளம்ஸ். ஸோ அதோட ஹெட் யாரோ தவறா நடந்துக்கிறாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் மிஸ்யூஸ் பண்றாங்க. அதனால வந்து அந்த மியூசியத்துக்கு அது சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வந்து பிரச்சனை நடக்குதுன்றதுனால ஒருத்தர் வந்து கேஸ் போடுறாரு. கேஸ் போட்டு அந்த விஷயங்களை தடை செய்யறாங்க. அப்ப இது என்னது? நம்ம ஒண்ணு படிச்சோமா, நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், தேசியத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை பாதுகாக்கிறது நம்மளோட உரிமையின் கடமைன்னு படிச்சோமா. ஸோ அது ரிலேட்டடா இது வந்ததுனால அடிப்படை உரிமைகள் சார்ந்த ஒரு கேஸ் வழக்கு அப்படின்னு நம்ம இதை சொல்றோம். ஒரு பெரிய லிங்க் இது, புரிஞ்சுங்க. ராம்சன் கேஸ் இது வந்து ஆக்சுவலா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து 146. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபார்மல் கொஸ்டின் இல்லாத ஒரு குவாலிட்டி கொஸ்டின்ஸ் இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒன்றும் இல்லையாது இதை யாரு சொன்னா அப்படின்னு கேட்பாங்க. லாஸ்ட் டைம் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லயும் கேட்டாங்க. 2A கூட பாலிட்டில இருந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ டாக்டர் B.R. அம்பேத்கர் டிஸ்கிரைப்டு டிபிஎஸ்பி அஸ் த சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா? எஸ், கரெக்ட். டிபிஎஸ்சி இஸ் கன்சிடர் த கன்சைன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பை கிரானுவல் ஆஸ்டின். இதுவுமே கரெக்ட். ஓகேங்களா. போத் 1 and 2 கரெக்ட். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு A4 ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. டிபிஎஸ்பின்னு டாபிக் போட்டுங்க. பின்னாடி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு போட்டுங்க. கீழே ஏதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் போட்டுங்க. எப்பெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பாக்குறீங்களோ அப்பப்பெல்லாம் அந்த ஷீட்ல ஒண்ணா எழுதிட்டே வாங்க. கடைசியில வந்து நமக்கு ரிவைஸ் பண்ண இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். சரிங்களா. ஆப்ஷன் சி, போத் 1 and 2 ஆர் கரெக்ட். 147. வர்மா கமிட்டி ரெக்கமெண்டட் இன்டகிரேட்டிங் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இன்டு எஜுகேஷன் சிஸ்டம். அடிப்படை கடமைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்வி முறையில சேர்க்கணும் அப்படின்னு வர்மா குழு சொன்னாங்கன்னு சொல்றாங்க. எஸ், இது சரியான ஒண்ணு. 2003 சுப்ரீம் கோர்ட் வேர்டிக் கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் டு எனாக்ட் லா ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அடிப்படை கடமைகளை அமல்படுத்துவதற்கு சட்டங்களை இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுன்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே சரி. ஓகேங்களா. இதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். எல்லார்கிட்டையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிப்படை கடமையில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு இந்த வர்மா குழு சொன்னாங்க. இந்த குழுவோட அடிப்படையில் தான் வந்து அந்த கடைசியா ஒண்ணு சேர்த்தாங்க பாத்தீங்களா. 42வது சட்ட திருத்தத்துல அடிப்படை கடமைகளை சேர்த்தாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 51A அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கடைசியா சேர்த்திருப்பாங்க. ஓகேங்களா. இது வந்து கே 11வது அடிப்படை கடமை. இந்த அடிப்படை கடமை வந்து பாத்தீங்கன்னா 86வது சட்ட திருத்தம் 2002 படி சேர்த்திருப்பாங்க. இது ஒரு கொஸ்டின். ஓகேங்களா. இத சேர்க்கறதுக்கு காரணமா இருந்த கமிட்டி இந்த வர்மா கமிட்டி. மொத்தமா அடிப்படை கடமைகள் வர்றதுக்கு காரணமா இருந்த கமிட்டி சொரன் சிங் கமிட்டி. ஓகேங்களா. அந்த மாதிரி இது ஒண்ணு புரிஞ்சிருச்சு. அடிப்படை கடமைகளை அமல்படுத்துவதை ஒரு சட்டமா ஏற்றணும்னு சொல்றாங்க. அது என்ன சார்? இப்ப எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் அடிப்படை கடமைகள் என்னது நமக்கு? 51A நாட்டோட தேசிய கொடியை வந்து பாத்தீங்கன்னா மதிக்கணும், நாட்டோட அரசியலமைப்பு மதிக்கணும் அப்படின்ட்டு. அப்ப நேஷனல் பிளாக் கோடு அப்படின்னு ஒரு விதிமுறையை வந்து பாத்தீங்கன்னா அரசு கொண்டு வராங்க. ஒரு பிளாக்ன்றது, ஒரு தேசிய கொடின்றது இந்த பொருளால தான் செய்யணும், இந்த ரேஷியோ அளவுல தான் செய்யணும், இந்த நிறங்கள் இப்படிதான் இருக்கணும், அதுல இருக்கக்கூடிய முத்திரைகள் எதுவுமே மாறக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போடுறாங்க. அதை அவமதிச்சா அதுக்கு என்னென்ன வந்து தண்டனை அப்படின்ட்டு. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? அடிப்படை கடமைகளை நேரடியா செயல்படுத்த முடியாது. அப்போ ஒரு சட்டமா மாற்றி இப்ப செயல்படுத்த முடிகிறது. சரிங்களா. ஸோ ஆப்ஷன் 2 ஆல்சோ கரெக்ட். சி, இரண்டுமே சரி. 1 மற்றும் 2 சரி. அடுத்து 148வது கொஸ்டின். டு uphold, protect and sovereignty, unity, integrity of the nation. டைரக்டா அடிச்சிருவீங்க. 1, 2, 3 இருக்கா? 3வது இடத்துல வரணும். ABC. ஓகேங்களா. ஆப்ஷன் 51AC. நிறைய விளக்கம் கொடுத்தாச்சு இது பத்தி. அடுத்து 149வது கொஸ்டின். ஸோ அந்த மாதிரி கோட் டைப் கொஸ்டின். எ வெரிட்டபிள் டஸ்ட்பின் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ் அப்படின்னு அரசு நெறியிருத்தும் கோட்பாடுகளை, உண்மையான உணர்வுகளின் குப்பை தொட்டி அப்படின்றத இந்த அரசு நெறியிருத்தும் கோட்பாடுகளை பத்தி சொன்னவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஆப்ஷன் டி, டிடி கிருஷ்ணமாச்சாரி. ஓகேங்களா. அடுத்து இதெல்லாம் டைரக்டான கொஸ்டின், நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். 150வது கொஸ்டின். 86வது சட்ட திருத்தம் 2002 படி இந்த அடிப்படை கடமைகள்ல நம்ம என்னத்தை சேர்த்தோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. 86வது சட்ட திருத்தத்தின் படி 2002 which of the fundamental duties following fundamental duties added அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் சொன்னோம். டியூட்டி ஆஃப் த பேரண்ட் ஆர் கார்டியன் டு ப்ரொவைட் எஜுகேஷன் டு சில்ட்ரன் ஏஜ்டு between 6 to 14 years. 6 மற்றும் 14 வயதுடைய குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவது பெற்றோர்களது பாதுகாவலரின் கடமை. இதுதான் கடைசியா நம்ம சேர்த்தோம். இது சொன்ன திரும்ப 51A நோட் பண்ணிக்கோங்க. பாருங்களேன், நம்ம ஒரு சின்ன ஏரியால இருந்து இவ்வளவு கொஸ்டின் கேட்கறப்ப நம்ம கிளாரிட்டி அதிகமா. ஓகேங்களா. ஸோ அடுத்து 151வது கொஸ்டின். இப்ப நம்ம வந்து ABCDE வரைக்கும் பார்த்துட்டோமா. ஓகேங்களா. அடுத்து FGHIJK
கே. கேவை பத்தி பார்த்தோம் நம்ம எஜுகேஷன். ஓகேங்களா? எஃப் வந்து என்ன வரும் அப்படின்னா பிரதர்ஹுட், பிரதர், ரிச். ஓகேங்களா? ரிச் ஹெரிட்டேஜ். பாரம்பரியம், பாரம்பரியத்தை பத்தி சொல்லக்கூடியது. ஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா சுற்றுச்சூழல், சுற்றுச்சூழலை பத்தி சொல்லக்கூடியது, என்விரான்மெண்ட். இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா, ஜி என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுங்க ஜி, யாரா பார்த்து நம்ம சொல்றோம் சுற்றுச்சூழலை பாதுகாருங்க ஜி அப்படின்னா ஜினா என்விரான்மெண்ட். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹச். ஹச்னா வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ், சயின்டிபிக் டெம்பர். ஓகேங்களா? அறிவியல் மனப்பான்மை வளர்ப்பது. ஐ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, பொது சொத்து, பொது. ஐன்றது பொது. ஓகேங்களா? அடுத்து ஜேன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸலன்ஸ், ஸ்ட்ரைவ் டுவர்ட் எக்ஸலன்ஸ். ஓகேங்களா? ஸோ சிறப்பு நோக்கி நம்ம செயல்படுறது. அப்ப இதுல பாருங்க, அறிவியல் மனப்பான்மை மனித நேயத்தை வளர்க்கக்கூடியது ஹச். ஹச் தான் வந்து அறிவியல் மனப்பான்மை மற்றும் மனித நேயத்தை வளர்க்கக்கூடியது. ஸோ ஏ, பி, சி, டி, இ. ஓகேங்களா? ஏ வந்து நம்ம நேஷனல் பிளாக், கான்ஸ்டியூஷனை மதிக்கணும். பி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, நம்ம தேசிய தலைவர்களோட அவங்களோட கொள்கைகளை மதிக்கணும். சி வந்து இறையாண்மை, யூனிட்டி, சாவரண்டி, இன்டெகிரிட்டி அதை பத்தி சொன்னோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டி, நம்ம என்ன சொன்னோம், எப்பெல்லாம் வந்து நாட்டுக்கு சேவை தேவைப்படுதோ அப்ப சேவை பண்ணணும். சேவை பண்ற நம்ம எல்லாருமே என்னது சகோதரர்கள். என் சகோதரன் என்ன பண்றான், ரிச்சா இருக்கிறான். ஓகேங்களா? எஃப் வந்து ரிச். ஜி என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணிடுங்க ஜி. ஓகேங்களா? இதோட முடிஞ்சு போச்சு. ஹச் ஐ ஜே. ஹச் வந்து சயின்ஸ். சயின்ஸ் வந்து ஒரு பப்ளிக்கான ஒரு சப்ஜெக்ட். அதுல நம்ம எக்ஸலண்டா இருக்கணும், சிறப்பா இருக்கணும். சரிங்களா? அப்ப அறிவியல் அது வந்து ஒரு பொது சொத்து. அதில் நம்ம சிறப்பா இருக்கும், எக்ஸலன்ஸ். கிட்டத்தட்ட கே, இது எல்லாமே எது சம்பந்தப்பட்டது, கல்வி சம்பந்தப்பட்டது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு மெமரிக்ஸ் போட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 152வது கொஸ்டின், ரைட் டு ப்ராப்பர்ட்டி பத்தி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சொத்துரிமை பற்றி கேட்டுருக்கு. இந்த ஆர்டிகல் 31 வந்து நம்ம 44 சட்டத்திட்டத்தின் படி நம்ம எடுத்துட்டோம்னு சொல்றாங்க. எஸ், கரெக்ட். ஓகேங்களா? இப்பதான் நம்ம படிச்சோம். இது சரியான ஒரு கூற்று. இட் மேட் எ லீகல் ரைட் அண்டர் 300A இன் பார்ட் 9 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் நான் சொன்னேன் உங்களுக்கு 300A வந்து இதை நம்ம வச்சுட்டோம் அப்படின்றது. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு கூற்று தான். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் கிவன் அபோவ் இஸ் ஆர் இன்கரெக்ட்னு கேட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ அப்ப இதுல எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, ரெண்டுமே கரெக்ட்ன்றதுனால நெய்தர் ஒன் நார் டூ. சாரி, உங்களுக்கு கீழே வந்து சீன்னு கொடுத்துட்டாங்க, அதை மாத்திக்கிங்க. ஆப்ஷன் டி நெய்தர் ஒன் நார் டூ. இரண்டுமே இல்லை, ரெண்டுமே சரியா இருக்கிறதுனால தவறான கூற்று அப்படின்றது எதுவுமே வந்து கிடையாது. ஓகேங்களா? அடுத்து 153வது, ஸோ வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம். ஓகேங்களா? பிரவாசி பாரதியார் திவாஸ் ஜனவரி 9. நமக்கு தெரிஞ்ச ஒரு கொஸ்டின், இது அடிக்கடி எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இதுல குரூப் 4 லெவல் கொஸ்டின்ஸ் அப்படின்னா எப்படி செட் பண்ணுவாங்க பாருங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். நம்மளுக்கு ஷோரா ஜனவரியில வரும்னு தெரியும். ஓகேங்களா? அப்புறம் வந்து பரக்ரம் திவாஸ் கூட நம்மளுக்கு அதுக்கப்புறம் வரும். ஜனவரி 9 நம்மளுக்கு ஜனவரி தெரிஞ்சா அந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கே எக்ஸாம்பிள் குரூப் 2 லெவல்ல கேட்டாங்கன்னா ஜனவரி 9, ஜனவரி 11, பிப்ரவரி 9, பிப்ரவரி 11. இது வந்து ஒரு குரூப் 2 எக்ஸாம் கொஸ்டின். குரூப் 1 எக்ஸாம் என்ன பண்ணுவாங்க, ஜனவரி 8, ஜனவரி 9, ஜனவரி 10, ஜனவரி 11. இது வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன்ஸ் மேட்டர்ஸ். ஓகேங்களா? அடுத்து, the citizen is a word derived from dash root word. எந்த வேர்ட்ல இருந்து இந்த சிட்டிசன் அப்படின்ற இந்த வேர்டை வந்து டெரிவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்கறாங்க. லத்தீன் மொழியில இருந்து. இது ஒரு ஸ்கூல் புக் கொஸ்டின். சிவிக்ஸ் அப்படின்ற ஒரு லத்தீன் சொல்ல இருந்து இது பெறப்பட்டது. அடுத்து 155வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்போட அந்த அடிப்படை கடமைகள் என்பது எந்த நாட்டின் அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டது? நம்மளுக்கே தெரியும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ரஷ்யா, யூஎஸ்எஸ்ஆர். சப்போஸ் உங்களுக்கு வந்து யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை டிக் பண்ணுங்க, இல்ல ரஷ்யான்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை டிக் பண்ணுங்க. இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா எதை சார் டிக் பண்ணணும், யூஎஸ்எஸ்ஆர் தான் கொடுக்கணும். ஏன்னா 1991 தான் வந்து யூஎஸ்எஸ்ஆர் எல்லாம் பிரிஞ்சு ரஷ்யாவா தனியா, கிரீமியாவா தனியா, அப்படியே அந்த பார்ட் போலாண்டா தனியா, தனித்தனியா பிரிஞ்சுது அந்த கோல்டு வார் டைம்ல பனிப்போர் முடிஞ்சு. அதனால வந்து யூஎஸ்எஸ்ஆர், ரஷ்யா ரெண்டுமே கொடுத்தாங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர் தான் கண்டிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ. கனடால இருந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம், ரீகால் பண்ணலாமா லாஸ்ட் டெஸ்ட்? கனடால வந்து வலிமையான மத்திய அரசாங்கம் இருக்கக்கூடிய அரசு, அதை நம்ம எடுத்திருக்கோம். அடுத்து வந்து ஜெர்மனில இருந்து என்ன எடுத்திருக்கோம், அடிப்படை கடமை, அடிப்படை உரிமைகளை வந்து நிறுத்தி வைக்கிறது எப்ப தேசிய அவசர நிலை போகுது, சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் நேஷனல் எமர்ஜென்சி. அயர்லாந்துல இருந்து டிபிஎஸ்பி, அரசு நிர்ணயித்தும் வழிமுறை கோட்பாடுகள். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? மீதி நான் ரெஃபர் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு மேட்ச் கொஸ்டின். கண்டிப்பா எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணிருப்பீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
14 to 18 ஈக்குவாலிட்டி, சமத்துவத்திற்கான உரிமை. ஏக்கு வந்து 4, ஏக்கு 4 போட்டா நமக்கு 2 கிடைக்குது. பிக்கு 3, 19 to 22 சுதந்திரத்திற்கான உரிமை, ஃப்ரீடம் ஆஃப் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ நம்ம பேச்சு மற்றும் சுதந்திரத்துக்கான உரிமை. ஓரளவுக்கு நான் எழுதுறது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் இன்னும் ஒரு 1 or 2 டேஸ்ல நம்ம பேனல்ல வந்து கிளாஸஸ் இருக்க ஆரம்பிச்சிடும். அதுல இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து சி 25 to 28க்குனது நம்ம சொன்னோம். சமயம் சார்ந்த விஷயங்களை வந்து பேசுனது. இது இடையில ஒரு விஷயம் விட்டு போச்சு. அது நம்ம ஆப்ஷன்ல வைக்கல. C1 போட்டோம் அப்படின்னா டைரக்டா 56க்கு சி தான் வந்து ஆப்ஷன். 29 to 30 வந்து பாத்தீங்கன்னா கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள் யாருக்கு? சிறுபான்மையினர். ஸோ நான் கொஞ்சம் ஸ்லோவா போறேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப பிகினர். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து குரூப் 4 எழுதுறேன், ஃபர்ஸ்ட் டைம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறேன், நான் அந்த டெஸ்ட் பார்க்கணும்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்ரெடி படிச்சவங்களும் கொஞ்சம் பொறுமையா பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து விச் இஸ் கால்ட் அஸ் மேக்னா கர்த்தா ஆஃப் இந்தியா. இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது எது? பகுதி 3, 4, 4 ஏவா 2? பாத்தீங்களா? இதை நான் வந்து டைரக்டா அடிப்படை உரிமைகள் அப்படின்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா டைரக்டா நீங்க அடிச்சிருவீங்க. உங்களுக்கு குழப்பம்ன்றதுக்காக கொஞ்சம் மாத்திருக்கோம். ஏன்னா எந்த பகுதி எது கூட பொருந்துன்னு தெரிஞ்சாலும் அந்த ஆப்ஷன் பண்ண முடியும். இதுக்கு ஆப்ஷன் பி பகுதி 3. 4 வந்து டிபிஎஸ்பி அதெல்லாம் கிடையாது. இது வந்து இப்ப அடிப்படை கடமைகளை பத்தி சொல்றது. இது வந்து குடியுரிமையை பத்தி சொல்லக்கூடிய பகுதி. அடுத்து 158வது கொஸ்டின். Which writ is used when authorities do anything in excess or contrary to their jurisdiction? அவங்களோட அதிகார வரம்புக்கு மீறியோ முரணாகவோ ஒரு அதிகாரி வந்து செய்யறாருன்னா அவருக்கு வந்து எந்த பேராணையை பிறப்பிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரொஹிபிஷன், தடையுறுத்தும் நீதி பேராணை. அவரு எக்ஸஸா நம்ம அவரோட லிமிட்டை தாண்டி போறோம்னா என்ன பண்ணுவோம்? ப்ரொஹிபிட் பண்ணுவோமா, தடை செய்வோமா? தடையுறுத்தும் நீதி பேராணை. ஓகேங்களா? அடுத்து 159வது கொஸ்டின். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட், இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1955. ஈஸியான ஒரு கொஸ்டின், கண்டிப்பா போட்டிருக்கீங்க. 160வது கொஸ்டின். விச் ஆர்டிகல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ப்ரோஹிபிட்ஸ் டூயல் சிட்டிசன்ஷிப்? பின்வரும் இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து இரட்டை குடியுரிமை, சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு, இரட்டை குடியுரிமையை தடை செய்கிறதுன்னு கேட்கிறாங்க. ஆர்டிகல் 9, சட்டப்பிரிவு 9 தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரட்டை குடியுரிமையை தடை செய்கிறது. அது என்ன சார் இரட்டை குடியுரிமை? யாருக்கா புரியல அப்படின்னா நான் சொல்றேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த இடத்துல டவுட் கேட்பாங்க. நீங்க வந்து இந்தியாவில் குடியுரிமை பெற்று இருக்கீங்க. சப்போஸ் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா போயிட்டீங்க. நீங்க ஒரே டைம்ல இந்தியாவோட குடிமகனாகவும் அமெரிக்காவோட குடிமகனாகவும் இருக்க முடியாது. நீங்க இந்தியாவில இருந்து போனீங்க, அமெரிக்காவில் போய் அமெரிக்க குடியுரிமையை பெற்றுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட இந்திய குடியுரிமை ரத்தாயிடும். அதை சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 9. சரிங்களா? குடியுரிமையை இழக்கிறதுக்கு 3 விதமான வழிகள் இருக்கு. டெர்மினேஷன், டெப்ரிவேஷன், ரெனன்சியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரத்து செய்யறது, அடுத்து வந்து நீங்களே துறக்கிறது, அப்புறம் வந்து உங்கள்ட்ட இருந்து பறிக்கப்படுறது. சரிங்களா? டெர்மினேஷன், ரத்து செய்யறது எப்ப அப்படின்னா நீங்க இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு போயிட்டு இன்னொரு குடியுரிமை பெற்றீங்கன்னா உங்களை வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெனன்சியேஷன், துரத்தல், நீங்களே வந்து எனக்கு வேணாம்னு சொல்லி கொடுத்துட்டு போறது. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா டெப்ரிவேஷன், நீங்க வந்து அரசுக்கு எதிரான செயல்கள் செஞ்சீங்க அப்படின்னா அரசியலமைப்புக்கு எதிராக செயல்பட்டீங்கன்னா உங்கள்ட்ட இருந்து பிடுங்கப்படுறது, டெப்ரிவேஷன், பறித்தல். ஓகேங்களா? இந்த 3 விதத்துல குடியுரிமையை இழக்கலாம். சோ இந்த அரசியல் அமைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா குடியுரிமை பெறுவதற்கான 5 வழிகள் சொல்லப்படவில்லை. குடியுரிமை இழப்பதற்கான அந்த 3 வழிகளும் முழுமையா சொல்லப்படவில்லை. இது எங்க சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இல்ல. அப்ப அது எங்க இருக்குன்னா டைரக்டா சிட்டிசன்ஷிப் ஆக்ட், குடியுரிமை சட்டம் 1955ல இருக்கு. அப்ப நான் ஒரு கேள்வி கேட்பேன் உங்களை. இந்தியாவில் குடியுரிமையை பெறும் 5 வழிகளை கீழ்கண்டவற்றுள் எது விவரிக்கிறது? அரசியலமைப்பு, இந்திய குடியுரிமை சட்டம் 1955, அப்புறம் ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம் மத்திய உள்துறை அமைச்சகம், ஹோம் மினிஸ்டர், அண்ட் பார்லிமெண்ட். சிம்பிளா பார்லிமெண்ட் போதும். அப்ப நீங்க என்ன சூஸ் பண்ணோம்? இந்திய குடியுரிமை சட்டம் தான் இந்த 5+3 வழிகளை சொல்லுது, ஏற்பதற்கானது, இழப்பதற்கானது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். மீதிலாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆர்டிகல் 6, சிட்டிசன்ஷிப் அட் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்பு ஆரம்பிக்கிறப்ப குடியுரிமை வந்து யார் யாருக்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றது. ஆர்டிகல் 10, 11 பாராளுமன்றத்தோட அதிகாரங்கள், குடியுரிமை சார்ந்த விஷயங்களை வந்து சட்டமேற்றதுக்கான பாராளுமன்றத்தோட அதிகாரங்கள். இன்னொரு கொஸ்டின் கேட்கறவங்கள, குடியுரிமை சார்ந்த விஷயங்களில் சட்டம் இயற்றும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? பாராளுமன்றத்தின் மட்டுமே உள்ளது.
மாநில சட்டமன்றங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா, புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இப்படி ஒரு கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் வருது உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல. குடியுரிமை சார்ந்த சட்டங்களை இயற்றும் அதிகாரம் பாராளுமன்றத்திடம் மட்டுமே உள்ளது. அப்போ ஒன்லி ஒன்லி பார்லிமெண்ட் ஹேஸ் த பவர் டு எனாக்ட் லாஸ் இன் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொன்னாங்கன்னா கரெக்ட். ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் ஒன்லின்னு வந்து அது தப்புன்னு போடுங்க, மட்டும்னு வந்தா கண்டிப்பா அது மேக்ஸிமம் தப்பா இருக்கும். ஸோ இது எக்ஸப்ஷன் கேஸ், அதனால சொல்றேன், உங்களுக்கு ஞாபகம் வந்துருவாங்க. ஸோ அடுத்து 161வது கொஸ்டின். இது ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின். ஓசிஐ, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாடு குடிமகனுக்கு டேஷுக்கான உரிமைகள் கிடையாது. ஓகேங்களா, இதுல 4 உரிமை இருக்கு. 4 விஷயம் கொடுத்துருக்கோம், அதுல வந்து 3 உரிமை இருக்கு. இதுல எது அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு கேக்குறாங்க. ஓன் ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா, இந்தியாவில் சொத்து வைத்திருக்கு அவங்களுக்கு உரிமை உண்டான்னு கேட்டா எஸ், கண்டிப்பா உண்டு. வெளிநாட்டுல இருக்க ஒருத்தவங்களுக்கு பிளாட் இருக்கிறது இல்லையா, இப்ப நீங்க நிறைய இடங்கள்ல இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவில நிறைய இடங்களை வாங்கி வச்சு கம்பெனி எல்லாம் கட்டிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு சொத்து வச்சிருக்க உரிமை இருக்கு. நான் கூட சொன்னேன், ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்து உரிமையில இருக்கு. தேர்தலில் வாக்களிக்க உரிமை இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவங்க குடிமகனே கிடையாது, எப்படி வந்து வாக்களிப்பாங்க? அரசு வேலை வாங்க கிடையாது, ஹோல்டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடையாது. அப்ப பி அண்ட் சி அவங்களுக்கு இந்த 2 உரிமையும் கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க வெளிநாட்டு குடிமகன், அவங்க இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவங்க, அவங்களுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்து ஓசிஐ கார்டு அப்படின்னு ஒரு கார்டு கொடுக்கும். இது எதுக்குன்னா இந்தியாவோட சுதந்திரத்துக்காக. எக்ஸாம்பிள், இந்த ஓசிஐ கார்டு வாங்குற பர்சன்ஸ் எல்லாருமே பெரிய ஹை ப்ரொஃபைல்ஸா இருப்பாங்க. இன்வெஸ்டர்ஸ், பெரிய பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸோட ஓனர்ஸ், ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அப்படின்னு. அப்ப இவங்கலாம் இந்தியாவுக்கு வந்தா இந்தியாவுக்கு பெருமை தானே நிறைய விஷயத்துல, அதனால அந்த ஓசிஐ கார்டு கொடுத்துரும். இந்த கார்டோட பெனிஃபிட் என்ன சார்? இது வந்து இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாடு வாழ் குடிமகளுக்கு தரப்படும் இந்த அட்டை. இந்த அட்டையோட பெனிஃபிட் என்ன சார்னா, விசாவே இல்லாம இந்தியாவுக்கு மல்டிபிள் டைம்ஸ் வரலாம். ஒரு வருஷத்துல எத்தனை டைம் வேணா வரலாம், எத்தனை டைம் வேணா போகலாம். இது எல்லா ஃபாரினர்ஸும் கிடைக்காது இல்ல. இந்த கார்டு வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட். ஓகே, நீங்க எவ்வளவு டைம் வேணா வரலாம், எவ்வளவு டைம் வேணா போகலாம், இந்தியாவில் எவ்வளவு நாள் வேணா இருக்கலாம். ஓகேங்களா, இன்ஃபார்ம் பண்ணாம. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி 161க்கு டி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு கரெக்டான விடை. இது ரெண்டுமே அவங்களுக்கு கிடையாது. அடுத்து சேம், நம்ம வந்து நாட் ஃபாரின் சிட்டிசன், ஒன்லி இந்தியன்ஸ், இந்தியன்ஸுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய உரிமைகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. ரைட் அகைன்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாரினர்ஸுக்கு கிடையாது, இந்தியாவுக்கு மட்டும், இந்திய குடிமகனுக்கு மட்டும் எது எதெல்லாம் இருக்குன்னு கேட்கறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்செல்லாம் டிக் பண்ணலாமா? ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி, இது வந்து 2 பேருக்குமே உண்டு. அப்போ நாட் ஃபார் ஃபாரினர்ஸ்னு சொல்றாங்க, நீங்க நல்லா திங்க் பண்ணணும். அப்ப இது ஃபாரினர்ஸ்க்கு உண்டுனால 3 எலிமினேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். 3 எலிமினேட் பண்ணா டி போயிடும். 2 2 2 3 இடத்துலயும் 2 இருக்கு. அப்ப ரைட் டு கன்சர்வ் ஒன் கல்ச்சர்ஸ் கண்டிப்பா வந்து இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து 1 இருக்கு, 4 இருக்கு. இது ரெண்டுத்துல வந்து எது இந்திய குடிமகன் மட்டும் வரும்னு பார்க்கணும். நம்ம பார்த்தோம் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ஃபாரினர்ஸ் வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க கண்ணாபின்னு பேச முடியாது. அப்ப 4 வந்து இந்திய குடிமகன் மட்டும் உள்ளது. அப்ப 4 இருக்கிற ஆப்ஷன் எது? பி. ஸோ பாருங்க எவ்வளவு சுத்தி வர பாருங்க. அப்ப ஒரு கொஸ்டின் தெரியலன்னா இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். அப்ப கண்டிப்பா இந்த 162வது கொஸ்டின் நான் அப்ரோச் பண்ண விதத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஆன்சர் தெரியல மறந்து போச்சுன்னா கூட நீங்க இந்த மாதிரி அப்ரோச் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். இதுதான் ட்ரிக்ஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கத்துக்கிறதும் நம்மளோட எக்ஸ்பிளனேஷனோட ஒரு முக்கியமான நோக்கம். படிக்கிறது எக்ஸ்பிளனேஷனை தாண்டி. ஓகேங்களா, ஸோ 1 2 4 அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேச்சு கருத்து சுதந்திரம் கிடையாது. ஓகேங்களா, சாரி, அது பேச்சு சுதந்திரமே கிடையாது, இந்த இந்திய குடிமகனுக்கு மட்டும் உண்டு. அதனால அந்த ஆப்ஷன்ல கண்டிப்பா 4 இருந்தே ஆகணும். இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் உண்டு. அப்ப 3 எடுத்துட்டோம் அப்படின்னா பி மட்டும் சரி, இப்படி கூட போயிட்டு வரலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்து ஜல்லிக்கட்டு, அந்த ஏறுதழுவல் விளையாட்டு தமிழரின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு இந்திய அரசியலமைப்பின் எந்த விதியின்படி பாதுகாப்பு அளிக்கப்பட்டது? 29(1). நம்ம சொன்னோமா 29 30 கலாச்சாரம் பண்பாடு அதெல்லாம் பாதுகாக்கணும்ட்டு. ஸோ அது வந்து இதன் அடிப்படையில். இந்த 39ல 1ன்ற ஒரு விதி கிடையாது, ஏபிசிடி தான் இருக்கு. 49ல 59, இது 59ன்றது நமக்கு பிரசிடென்ட் ரிலேட்டட் ஆர்டிகல், அதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல படிப்போம். 49 பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எதுல சொல்லியிருந்தோம்? 48 வந்து 48 வில்லேஜ் அக்ரிகல்ச்சர், 48A வந்து என்விரான்மெண்ட், 49 என்விரான்மெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வேற என்ன கிடைக்கும்? மனுமெண்ட். என்விரான்மெண்ட் மட்டும் பார்த்தா பண்ணுமா, சுத்தி இருக்க மனுமெண்ட் எல்லாம் பார்க்கணும். ஓகே, ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் என்னது? 29. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுங்க. இந்த மாதிரி அப்ளிகேட்டிவா கூட பாலிட்டியில கொஸ்டின் கேட்கலாம். ஒரு டைம் யூபிஎஸ்சியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோவிங் எலமெண்ட் காந்தி வென்ட் டு தண்டி மார்ச், காந்தி தண்டி யாத்திரை போனதுக்கு காரணமான பொருள் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு கீழே கொடுத்துட்டாங்க. உப்புன்னு நமக்கு தெரியும், அது எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கேசிஎல், பொட்டாசியம் குளோரைட், என்ஏசிஎல், சோடியம் குளோரைட், கால்சியம் கார்பனேட், கால்சியம் குளோரைட். என்ஏசிஎல் வந்து ஆப்ஷன், அது ஒரு டிஃப்ரெண்டா கேட்கறாங்க கொஸ்டின், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட வரலாம். அடுத்து
இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 164வது கொஸ்டின். விச் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் brought இந்தியன் ஃபாரின் நேஷனல்ஸ் கார்டு ஹோல்டர்ஸ் டு த PIO கார்டு? இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்தியாவின் வெளிநாட்டு குடிமக்கள் அட்டைதாரர் என்ற வகை எந்த குடியுரிமை சட்டத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆப்ஷன் டி. 2015 இருந்தா வந்து பாத்தீங்கன்னா PIO பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் கார்டை வந்து பாத்தீங்கன்னா OCI கார்டு கூட இணைச்சாங்க. சரிங்களா? அதனால வந்து ஆப்ஷன் டி தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்து 165வது கொஸ்டின், ஈஸியானது. அண்டர் விச் ஆர்டிகல் கான்ஸ்டிடியூஷன் இஸ் ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் செல்ஃப் இன்கிரிமேஷன்? சுய குற்றச்சாட்டிலிருந்து பாதுகாப்பு வழங்குறது எந்த சட்டப்பிரிவுன்னு கேட்கறாங்க. சரிங்களா? நல்லா பாத்துங்க, 2 ஆர்டிகல் நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்றேன். ஆர்டிகல் 20, ஆர்டிகல் 22. ஆர்டிகல் 20 சொல் என்ன? ஆர்டிகல் 22 இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஆர்டிகல் 20 படி ஒருத்தர் வந்து குற்றம் சாட்டப்பட்டு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, நிரூபிக்கப்பட போறாரு. குற்றம் சாட்டப்பட்டுட்டாரு, அவர் தான் குற்றத்தை பண்ணியிருக்காரு, அவருக்கு வந்து தண்டனை வழங்க போறோம். அந்த சுச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கு பொருந்தக்கூடியது ஆர்டிகல் 20. ஒருத்தர் குற்றம் பண்ணல, ஆனா குற்றம் பண்ண போறாரு, அதனால அவரை நம்ம தடுக்கிறோம், அதுக்கான ஆர்டிகல் 22. இது பேர் வந்து தடுப்பு காவல். டிடென்ஷன், ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், புனிட்டிவ் டிடென்ஷன் நிறைய சொல்லுவாங்க, அதெல்லாம் தேவையில்ல. தடுப்பு காவலை பத்தி சொல்லக்கூடியது. தடுப்பு காவல்னா என்னது? ஒரு குற்றம் செய்யறதுக்கு முன்னாடி ஒருத்தர் தடுக்கிறது. 20 என்னது? ஒருத்தர் கைது ஆயிட்டாரு, அவருக்கு 3 விதமான பாதுகாப்பை நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 20 கொடுக்குது. சரிங்களா? அது என்னென்ன சார் பாதுகாப்பு அப்படின்னா, நோ டபுள் ஜியோபாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே குற்றத்திற்கு 2 முறை 2 தண்டனை வழங்கக்கூடாது, 2 தண்டனை கிடையாது. நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன். ஓகேங்களா? சுய குற்றச்சாட்டிலிருந்து பாதுகாப்பு, அவங்கள்ட்ட அடிச்சு அவங்கள சுய வாக்கு மூலம் வாங்கக்கூடாது. ஓகேங்களா? அண்ட் நோ ரெட்ரோஸ்பெக்டிவ் லா அப்படின்னு இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது தற்போது நடைமுறையில் உள்ள சட்டத்தின்படியே அவருக்கு தண்டனை வழங்கும். இதுதான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான இது. ரெட்ரோஸ்பெக்டிவ் லான்னு சொல்லுவாங்க. அது என்ன சார்? இது எல்லாமே கிரிமினல் கேஸை பத்தி சொல்லுது. முக்கியமா சிவில் கேஸ் கிடையாது, கிரிமினல் கேஸுக்கு மட்டும் தான் இது போகணும். இப்ப எக்ஸாம்பிள், ஒருத்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்போனை திருடிட்டான் 1950ல. ஓகேங்களா? 5 செல்போனை திருடிட்டாரு. 1960ல ஒரு சட்டம் கொண்டு வரும். என்ன அப்படின்னா, செல்போன் திருடுதலுக்கு மரண தண்டனை அப்படின்ட்டு. எப்படி கொடுக்குறாங்க இந்த சட்டம்னா, எப்பயுமே ஒரு சட்டம் வந்து போட்டாங்கன்னா அதுல இருந்து முன்னோக்கி தான் அந்த சட்டம் போகும். இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் லா அப்படின்னா அது பின்னோக்கியும் பாயும். எப்படின்னா 1950 ஜனவரி 1ல இருந்து இது வரைக்கும் யார் யாரெல்லாம் வந்து குற்றம் செஞ்சிருக்காங்களோ, இனிமே வந்து செல்போன் யார் யாரெல்லாம் திருடுறாங்களோ அவங்களுக்கு மரண தண்டனை. அப்ப இந்த கேஸ் ரெக்கார்ட்ஸ்ல அவங்க மாட்டினாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை. அவன் சொல்லுவான், சார் நீங்க எனக்கு அப்பயே வந்து சட்டம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஏன் போனை திருட போறேன், சட்டம் இல்லைன்னாலும் நான் திருடினேன். 1950 ஏது எவ்வளவு பெற்ற போன். சரிங்களா? ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சட்டம் போட்டா எப்படி இருக்கும்? இது பேர் தான் ரெட்ரோஸ்பெக்டிவ் சட்டம் அப்படின்றது. இது பொதுவாக எங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னா டாக்ஸுக்கு பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு சட்டத்தை போட்டு கடைசி 10 வருஷம் கம்பெனியோட ப்ராஃபிட்லாம் எடுத்து நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா டாக்ஸ் கட்டுங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுவாங்க. இது வந்து கிரிமினல்ஸுக்கு பொருந்தாது, கிரிமினல் ஆக்ட்ஸுக்கு பொருந்தாது. அதுதான் வந்து இந்த ஆர்டிகல் 20 சொல்லக்கூடியது. அப்ப செல்ஃப் இன்கிரிமினேஷன், சுய குற்றச்சாட்டுல இருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு அளிப்பது ஆர்டிகல் 20. ஒரே குற்றத்துக்கு 2 முறை தண்டனை அளிக்காமல் நம்மளை பாதுகாப்பது ஆர்டிகல் 20. நோ டபுள் ஜியோபாடி. அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடப்பு சட்டத்தின் மூலமே நம்ம தண்டிக்கப்படணும். ஓகேங்களா? நோ ரெட்ரோஸ்பெக்டிவ் லா. ஓகேங்களா? ஒன்லி டிஃபேக்டோ லா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்டிகல் 20ல இருந்து இந்த ஆப்ஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணது காரணம் நிறைய பேருக்கு டவுட் வருது. ஆர்டிகல் 20 நாம் கைது செய்யப்பட்ட அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய பாதிப்புகள். குற்றம் செஞ்சு கைது செய்யப்பட்ட அப்புறம். ஆர்டிகல் 22 நம்ம குற்றமே செய்யறதுக்கு முன்னாடி நம்மள வந்து தடுப்பு காவல் வைக்கிறது. 166 which article of the Indian Constitution says DPSPs are not enforceable by any court? ஸோ பின்வரும் எது வந்து பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பியை எந்த நீதிமன்றத்தாலும் நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றதுன்னு கேட்கறாங்க. ஆக்சுவலா வந்து இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியான கொஸ்டின், பட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆப்ஷன் பி, சட்டப்பிரிவு 37. இதுதான் வந்து இதுக்கு ஆப்ஷன். ஏன்னா இது என்ன சொல்லும்? நாட்டோட வளர்ச்சிக்காக இந்த கொள்கைகளை நீங்க அரசின் கொள்கைகளோட சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது வந்து டைரக்டா என்ஃபோர்சபிள் பை கோர்ட்னு எந்த இடத்துலயும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ பி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மேக்சிமம் பாசிபிள் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து 167. இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, குற்றம் செய்யப்பட்ட காலத்தில் நடைமுறை உள்ள சட்டத்தால் மட்டுமே தண்டிக்க முடியும், சுயசாட்சியை அனுமதிக்குமாறு வற்புறுத்தக்கூடாது, 2 தண்டனை கிடையாது. இந்த ஆர்டிகல் ரிலேட்டட் 20 3 விஷயம் சொன்னா அந்த 3 விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. இதுல எது இதெல்லாம் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஆல் த அபவ் எல்லாமே வந்து கரெக்ட். படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். அடுத்து 168. which of the following are காந்தியன் டைரக்டிவ் பிரின்சிபல்? காந்திய வழிகாட்டுதல் கொள்கைகள் எது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா
நம்மளோட டிபிஎஸ்பிய 3 பகுதியா பிரிப்பாங்க. இது வந்து அரசியலமைப்பு கொடுக்கல, நம்மளே பிரிச்சுக்கிறது புரிதலுக்காக. காந்தின்னு ஒரு ஒரு பார்ட் போடுவாங்க, லிபரல், ஓகேங்களா, சுதந்திரமான சிந்தனைகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காந்தி ஒன்று, லிபரல் ஒன்று, அப்புறம் ஐ திங்க் இன்னொன்னு காந்தியன் லிபரல் லிபரல் பாலிசிஸ், எக்கனாமிக்கல் பாலிசிஸ் ஐ திங்க், ஓகேங்களா, சாரி சோசியல், சமூகம் சார்ந்தது. ஸோ அப்போ இதுல காந்தியம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒரு சில விஷயங்கள் காந்தியோட கொள்கைகளை பேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்ப இந்த 4ல எது காந்தியோட கொள்கைகளை பேஸ் பண்ண மாதிரி இருக்குன்னு கேக்குறாங்க. டு ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத்து, எஸ், அவர் வந்து காந்தி வந்து வில்லேஜ் பத்தி அதிகமா பேசியிருப்பாரு. கிராமங்களோட வாழ்வு, ஆயிரக்கணக்கான கிராமங்களோட வாழ்வு தான் இந்தியாவோட வாழ்வு, கிராமங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். டு ப்ரொமோட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், குடிசை தொழில்களை ஊக்குவிக்க சொல்லுவார். அப்பதான் அதிகமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பயனடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிசை தொழில்களை அவர் ஊக்குவிக்க சொல்லியிருப்பாரு. டு ப்ரொஹிபிட் கன்சப்ஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆல்கஹால்ஸ், ஸோ போதைப் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்த நிறுத்திருங்க அப்படின்னு சொல்லுவார். எஸ், இது 3மே காந்தியோட கொள்கை. அப்போ ஆப்ஷன் டி ஆல் த அபவ்னு இருக்கு. அப்போ வந்து டி தான் வந்து ஆப்ஷன். கொஞ்சம் ஃபுல்லா கொஸ்டின் படிச்சு பார்த்தாலும் இந்த கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுங்க. அடுத்து 169வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்போட எந்த பிரிவு மக்கள் நலனை மேம்படுத்துவதற்கு ஒரு சமூக ஒழுங்கை பாதுகாக்கும் கடமையை அரசுக்கு விதிக்கிறது? ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கிற மாதிரி இருக்கு. சட்டப்பிரிவு 38. அந்த நலன்புரி அரசை தான் நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் விரிவா கேட்டிருக்கோம். வெல்ஃபேர் ஸ்டேட், ஓகே, 58. அடுத்து 170வது கொஸ்டின், அரசியலமைப்பில் வழிகாட்டுதல் கொள்கையின் வகைப்பாடு எதுவும் இல்லை என்றாலும் அவற்றின் உள்ளடக்கம் அடிப்படையில் வழிகாட்டுதல் கொள்கை எவ்வாறாக வகைப்படுத்தலாம்? நான் சொன்ன பாத்தீங்களா 3 பகுதியான பிரிவு, அதுதான் கொஸ்டினா கேட்டிருக்கோம். ஸோ டிபிஎஸ்பி கேன் பி கிளாசிஃபைடு இன்டு விச் ஆஃப் தீஸ் கேட்டகரிஸ்? சோசியலிஸ்ட், காந்தியன், லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல், ஓகேங்களா. ஸோ தாராளம் மற்றும் அறிவுசார் கொள்கைகள், காந்திய கொள்கைகள், சோசியலிச கொள்கைகள், மேலே உள்ள அனைத்து 3 வகையை பின்பற்றுறோம். ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து கொஸ்டினா வந்து கேட்கறதுக்கு நிறைய எக்ஸாம்ஸ்ல வந்து இப்ப கேட்கறது கிடையாது. ஏன்னா பாலிட்டி அப்படின்னா அதுக்குள்ள என்ன இருக்கோ அதை மட்டும் தான் கேட்கறாங்க, ஓகேங்களா. ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு கிடையாது, இது படிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து அவனா 5 கொஸ்டின் தான் இருக்கு, முடிக்க போறோம். 171வது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை கவனி. In India, citizens are by birth as well as naturalized citizens are eligible for the office of the president. ஸோ குடியரசுத் தலைவர் பதவிக்கு இந்தியாவோட பிறப்பால வந்து வந்தவங்களும் இயல்பான குடியுரிமை பெற்ற அந்த வெளிநாட்டவர்கள் இருக்காங்களா அவங்களுக்கும் வந்து தகுதி உண்டு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது கரெக்டானு கேட்டா இது கரெக்ட். ஆனா யூஎஸ்ஏ இருக்கு தெரியுங்களா, அமெரிக்கா, அங்க வந்து இந்த இயல்பான முறையின் மூலம் குடியுரிமை பெறாங்கல்ல, அவங்களாம் வந்து பிரசிடென்டோட பதவிக்கு வந்து போட்டியிட முடியாது. பிறப்பால குடியுரிமை இருந்தா மட்டும்தான் போட்டியிட முடியும், ஓகேங்களா. அடுத்து foreigners staying in India do not have to oblige to the fundamental duties. இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டவர் அடிப்படை கடமைகளுக்கு கடமைப்பட்டிருக்க வேண்டியது இல்லைன்னு சொல்றாங்க. எஸ், இதுவும் சரியான ஒரு கூற்று. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். கான்ஸ்டிடியூஷன் டஸ் நாட் பிரிஸ்கிரைப் எனி குவாலிஃபிகேஷன் ஃபார் சிட்டிசன்ஷிப். அரசியலமைப்பு சட்டம் குடியுரிமைக்கு எந்த தகுதியும் பரிந்துரைக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இது கரெக்டான்னு கேட்டா இது தப்பு. ஏ மட்டும் தான் கரெக்ட். ஏன்னா அது வந்து சொல்லுவாங்க அரசியலமைப்பு 5 விதி 5, 6, 7, 8 இது எல்லாமே வந்து எப்பெல்லாம் நீங்க பிறந்திருந்தா எதுக்கு முன்னாடி எல்லாம் பிறந்திருந்தா உங்களுக்கு குடியுரிமை கிடைக்கும்னு சொல்லும். அதனால வந்து இது வந்து தவறான ஒண்ணு. 171க்கு 1 மற்றும் 2 சரியாகும். ஓகே, ஸோ அடுத்து வாங்க முடிச்சிடலாம். 4 கொஸ்டின் தான். Which of the following articles are exclusive to Indian citizen, deny the same to alien citizen? நம்ம பார்த்தோம்ல அதே கொஸ்டின் தான் திரும்ப வந்திருக்கு. இது இதெல்லாம் வந்து இந்தியாவோட எக்ஸ்க்ளூசிவ், டினை டு ஏலியன் சிட்டிசன் அப்படின்னு கேட்கறாங்க. ஆல் த அபோவ் நம்ம பார்த்தாச்சு, ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. 172 டி ஆல் த அபோவ் ஆர், ஓகேங்களா. ஸோ குடிமக்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடியது, வெளிநாட்டவருக்கு பொருந்தாது. ஏன் வந்து இந்த மாதிரி வச்சிருக்கீங்க சார், ஒரே கான்செப்ட் கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின் வச்சிருக்கீங்களே ஏன் அப்படின்னா, ஒரு கான்செப்ட்ல இருந்து 5 டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்க முடியும். ஒரு டெம்ப்ளேட் இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க படிக்கக்கூடிய மாடல்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு உங்களுக்கு மைண்ட் ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த விஷயத்த வந்து உங்களுக்கு சொல்றதுக்காக தான் வச்சிருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பிகினர்ஸ்க்கு வந்து ஒரே டாபிக் தான், ஒரே ஆர்டிகல் தான், இந்த மாதிரி டைப் கொஸ்டின் கேட்கலாமா அப்படின்னு வந்து ஒரு ஆச்சரியம், ஓகேங்களா. ஏன்னா ஒரே இதுல இருந்து இப்படிதான் கேட்பாங்க, ஆர்டிகல் அது மட்டும் தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. கான்செப்டும் கேட்கலாம், பகுதின்ற 1, 2, 3 போற இடத்துல ரோமன் லெட்டரும் போடலாம். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ அப்ப அந்த இன்னும் 75 கொஸ்டின்ல நம்மளுக்கு ஒரு 60 கொஸ்டின் பியூரா எப்படின்னா கான்செப்ட், ஃபேக்ட் இதெல்லாம் நம்ம சொல்லிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 15 கொஸ்டின் டைப், ஹவு டு அப்ரோச் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ்,
இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கத்துறது. ஓகேங்களா? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் சிட்டிசன்ஷிப் கேவ் பை அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன்? நமக்கு இந்திய அரசியலமைப்பு நமக்கு எந்த வகையான குடியுரிமை கொடுக்குது? சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்ற விஷயத்த கொடுக்குது. டூயல் சிட்டிசன்ஷிப் கிடையாது. இதை நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. ஓகே, ஸோ ஒன்னும் 2 கொஸ்டின் தான். ஸோ சிட்டிசன் என்ற வேர்டு வந்து பாத்தீங்கன்னா சிவிக்ஸ் என்ற கிரீக் வேர்ட்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பு. இப்பதான் நம்ம பார்த்தோம், லத்தீன் மொழியில இருந்து வந்துச்சு. ஓகேங்களா? பாருங்க, அப்ப நாங்க கேட்ட கொஸ்டின் என்ன எந்த மாதிரி இருக்கு, இப்ப நாங்க கேட்ட கொஸ்டின் எந்த மாதிரி இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் லேர்னிங்காக. சிவிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் கவர்மெண்ட் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் த பீப்புள். எஸ், கரெக்ட். அந்த குடிமையல்னா என்னது? ஒரு நாட்டோட அரசாங்கம் பற்றி, மக்களின் உரிமையை பற்றி, கடமைகளை பற்றி படிப்பது தான் இந்த குடிமையல் என்னும் பகுதி. ஸோ வந்து ஒன்னு சரி, கூற்று ஒன்னு தவறு, 2 சரி. ஆப்ஷன் வந்து சி தான் வந்து கரெக்டானது. சரிங்களா? ஸோ ஒரு சில டவுட் வரணும். சப்போஸ் இங்க நான் ஒரு ஆப்ஷன் மாத்துறேன், 2 மட்டும் சரி. பாருங்க, இப்ப சி டி 2 பாருங்க, கூற்று 1 தவறு 2 சரி, 2 மட்டும் சரி. அப்ப இந்த ஆப்ஷன்ல 2மே கரெக்டான ஆப்ஷன் தானே? ஏன்னா நீங்க 2 மட்டும் சரின்னு சொன்னாலும் அது கரெக்ட் ஆகுது, கூற்று 1 தவறு 2 சரின்னு சொன்னாலும் கரெக்ட் ஆகுது. இப்ப இதுல நான் எதை சார் சூஸ் பண்ணேன் அப்படின்னு ஒரு டவுட் வருது. ஓகேங்களா? இதுக்கு நீங்க கண்டிப்பா சி ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா 2 கூற்று கொடுத்துருக்காங்க. அப்ப 2 கூற்றோட நிலைமையும் எதிரொலிக்கிற மாதிரியான ஆப்ஷன் தான் உங்களுக்கு தேவை. இதை மட்டும் சொல்லிட்டீங்க அப்படின்னா அப்ப ஒன்னோட நிலைமை வந்து என்னன்னு சரியா தவறா டாஸ் போட்ட மாதிரி ஆயிடும். அப்ப இதுதான் பெஸ்ட் ஆன்சர். 2மே ஆன்சர் தான், பட் இதுதான் பெஸ்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. So final and the last question, which article provides free legal aid to ensure access to justice for all citizens? ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி வழங்குவதன் மூலம் சமமான நீதி கிடைக்க செய்யும் விதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 39A ஃப்ரீ லீகல் எய்ட். ஓகேங்களா? ஸோ இதுல ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன் என்னன்னா, தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 39 கீழே வந்துருக்கு, இங்கேயும் வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ 39A வந்து ஏல இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? எப்பவுமே இந்த மாதிரி வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி வரும். ஸோ 39A என்ன சார் சொல்லுதுன்னா, எல்லாராலையும் வந்து கான்ஸ்டியூஷனை படிக்க முடியாது, எல்லாராலையும் சட்டத்தை புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் நம்ம யாரை தேடுறோம்? லாயரை தேடுறோம். ஒரு கோர்ட்ல போய் நான் வாதாடுன்றதுக்காக நீங்க போயிட்டு, சார் ஐ எம் லாயர், ஐ எம் அட்வொகேட், ஐ எம் கம்ப்ளீட்டட் ஏஐபி எக்ஸாம் அப்படிலாம் சொன்னா வெளியே போன்னு சொல்றாங்க. நீங்க வாதாடணும்னா நீங்க வந்து ஒரு குடிமகனா இருந்தா போதும், நீங்க வாதாடலாம். சரிங்களா? நீங்க வந்து இந்த சட்டம்லாம் படிச்சிருக்கேன், நான் படிக்கலாம் கூட நீங்க வாதாடலாம் உங்களுக்காக. சரிங்களா? லாயர் தான் வாதாடணும்னு கிடையாது. அப்ப தெரியாத மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் லாயர், அட்வொகேட்னு வராங்க. இவங்கள் மூலம் வந்து ஒரு அமைப்பை நிறுவி அந்த அமைப்பு மூலம் இலவச சட்ட உதவி, ஒரு கேஸை எப்படி நடத்தணும், அவங்களுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணணும், ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயங்களை சொல்றதுக்காக தான் இந்த அமைப்பு வந்து இருக்கு. இது கீழே வந்து நால்சா, எஸ்எல்எஸ்சி, நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, ஓகேங்களா, ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அப்படின்னு கூடிய நிறைய அத்தாரிட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சட்ட உதவிகள் செய்யக்கூடிய நிறுவனங்கள், அமைப்புகள்லாம் வந்து இருக்கு. ஓகேங்களா? தேசிய சட்ட உதவிகள் செய்யறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இருக்காங்க. ஒரு கோர்ட்டுக்கு போறீங்கன்னா அங்க வந்து இங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போறீங்கன்னா டிஎல்எஸ்ஏ எங்க இருக்குன்னு கேளுங்க, லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி எங்க இருக்கான்னு கேட்டீங்கன்னா அங்க ஒரு குறிப்பிட்ட ஜட்ஜஸ் இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து கைடன்ஸ் பண்ணுவாங்க ஒரு கேஸை நடத்துக்கு. ஓகேங்களா? அதுக்கான ஒரு அமைப்பு தான் அது. இதுக்கான ஒரு எல்எஸ்ஏன்னு ஒரு சட்டமும் இருக்கு, 1987 கொண்டது. ஒரு எவர்கிரீன் கொஸ்டின், இதெல்லாம் ஃபியூச்சர்ல நம்ம அப்படியே வந்து கவர் பண்ணி படிக்கும். ஓகேங்களா? இல்ல இந்த ஜுடிஷியரி டாபிக், நீதித்துறை படிக்கிறப்ப படிப்போம். ஓகே, ஸோ 75 கொஸ்டின்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். வெரி ஹாப்பி. லாஸ்ட் டைம் வந்து ஒரு 75, இப்போ ஒரு 75, 150 கொஸ்டின் பத்தி நம்ம பேசியிருக்கோம். இந்த 150 கொஸ்டின் பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ உங்களுக்கு 2 விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். ஒன்னு, கொஸ்டின் பேட்டர்ன் முக்கியமான விஷயம். கொஸ்டின் பேட்டர்ன் தெரிஞ்சாதான் நம்ம படிக்க முடியும். இதுவே யாரும் நிறைய பேர் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேட்டர்ன், அப்ரோச், ஆப்ஷன் அப்ரோச், நிறைய டிப்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அண்ட் அதர் திங்ஸ், எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன விஷயங்கள், ஸ்டடிஸ், நோட்ஸ் எடுக்கிறது, இதை பத்திலாம் கூட சொல்லியிருக்கேன் கொஞ்சம். ஸோ அப்படியே ஒன்று ஒன்றா டெவலப் பண்ணுவோம். கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பற்றி பேசுவோம். சரிங்களா? ஸோ 2 டெஸ்ட் முடிஞ்சிச்சு, இதோட எக்ஸ்பிளேஷன் பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ மேக்ஸுக்கு வந்து பரத் சார் வந்து உங்களுக்கு லைவா எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருவாரு. இதுக்கு அப்புறம் வரக்கூடிய டெஸ்ட் எல்லாமே கொஞ்சம் டிலே இல்லாமல் டெஸ்ட் முடிஞ்ச உடனே, மேக்ஸிமம் டெஸ்ட் முடிஞ்ச டேவே ஈவினிங்குள்ள உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளேஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அண்ட் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஷோ பண்ணணும். டெஸ்ட் 1 முடிச்சிச்சு, 2 முடிச்சிச்சு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 ஒன்றிய நிர்வாகத்தை பத்தி நம்ம படிக்க போறோம். யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், இதுல யார் யாரெல்லாம் படிக்கணும்? பிரசிடென்ட்டை படிக்கணும், வைஸ் பிரசிடென்ட் படிக்கணும், பிரைம் மினிஸ்டர் பிரதமரை படிக்கணும், அமைச்சரவை குழு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், இவர் அடுத்து வந்து தணிக்கை ஆய்வு அதிகாரி இருக்காரு, தலைமை தணிக்கை ஆய்வாளர், அவரை பத்தி படிக்கணும், சிஏஜி பத்தி படிக்கணும், அடுத்து அட்டார்னி ஜெனரல். ஓகேங்களா? இவங்க எல்லாரையும் கவர் பண்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்,
கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அட்டார்னி ஜெனரல். ஓகேங்களா? ஸோ அரசு வழக்கறிஞர். இதை பார்த்துக்குங்க. மேக்ஸுக்கு உங்களுக்கு பர்சன்டேஜ் டாபிக் நல்லா பர்சன்டேஜ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிங்க. ஸோ தமிழில் வந்து வேர்ச்சொல்லறிதல், வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, அடுத்து எச்சங்கள் பற்றி வினையச்சம், வினையாளனையின் பெயர், பெயரெச்சம், அயற்சொல், தமிழ்ச்சொல். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிச்சிருங்க. நான் சொன்ன மாதிரி தான் ஈஸியாக பாலிட்டி வந்து இதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 1 டே தேவைப்படும். 3 நாள் உங்களுக்கு கேப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜ் பார்க்கறது டெய்லியும் பார்க்கணும். அதெல்லாம் வந்து 1 டேலாம் பார்க்கணும். டெய்லி மேக்ஸ்ன்றது ஒரு ஹேபிட்டா டெய்லியாக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து டெய்லியும் படிக்கணும். இந்த ஜிஎஸ் மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ண போறீங்க 1 டே எடுத்து முடிச்சுட்டு இதை பேரலாக படிச்சுட்டே வர போறீங்க. சரிங்களா? ஸோ ஈஸியாக கவர் பண்ணலாம். ஃப்ரீ டைம் முடிச்சிட்டேன் சார், பாலிட்டி முடிச்சுட்டு அடுத்து நான் என்ன பண்றது அப்படின்னா 2 விஷயம் பண்ணுங்க. ஒன்று, அந்த 75+75 அதை ரிவைஸ் பண்ணுங்க. இன்னும் டைம் இருக்கு சார் எனக்கு அப்படின்னா அடுத்து யூனியன் லெஜிஸ்லேச்சர்ல எடுத்து ஏதாவது ஒரே ஒரு பேஜ் படிச்சுங்க. ஒரு பேஜ் 2 பேஜ் படிச்சு வச்சாலே அது நிறைய நெக்ஸ்ட் டைம் வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். ஓகேங்களா? ஸோ ஹோப் கிளியரா இருந்திருக்கும். ஸோ டெஸ்ட் 2 வரைக்கும் நம்ம ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் சொல்லியிருந்தோம். டெஸ்ட் 3ல இருந்து நம்மளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து ஸோ கொடுத்தாச்சு. ஆஃப்லைன்ல வந்து டெஸ்ட் 3ல இருந்து பெய்டு. ஸோ ஃபீஸ் டீட்டெயில்ஸ் ஆன்லைன்ல சேர போறீங்க அப்படின்னா 1500. ஆஃப்லைன்னா கடலூர்ல நமக்கு பிரான்ச் இருக்கு. 2000 ருபீஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொஷின்ஸும் நிறைய கிடைக்கும். நம்மளுக்கு எக்ஸ்பிளேஷன்ஸ் இருக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ்லாம் நம்ம வந்து பிளான் பண்ணி. ஓகேங்களா? ஸோ ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கு. உங்களுக்கு தேவை அப்படின்னா 9087342919 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. ஸோ இதுதான் இந்த விஷயம் தான் வந்து உங்களுக்கு சொன்னோம். அண்ட் வந்து கால் பண்ணுங்க, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். அண்ட் வேர் டு ஸ்டடி, நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி நீங்கள் வந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அண்ட் ஐ திங்க் வேணும்னா கூட நம்ம ஷேர் பண்ண சொல்லலாம். அண்ட் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு வேணும், கிரிட் வேணும் அப்படின்னா நீங்க எனக்கு டைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அந்த டெஸ்ட்ல உங்களுக்கு கொஷின் எந்த கொஷின் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, புதுசா இருந்துச்சு அப்படின்னா அந்த கொஷின் நம்பரை வந்து போடுங்க. எனக்கும் தெரிஞ்சுக்கலாம் நானும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன லைக் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்லைன்ல கனெக்ட் பண்றது மூலம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஹியர் ஆஃப்டர் நம்ம நிறைய கிளாஸஸ் பாலிட்டி ரிலேட்டடா, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா, இன்னும் எக்கனாமிக்ஸ் பட்ஜெட்லாம் வந்து அது ரிலேட்டடா நிறைய பார்க்க போறோம். ஸோ அதனால நம்மளோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா கண்டிப்பா டெஃபினட்டா வந்து இருக்கும். நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு ஒரிஜினலான ரீச் கொண்டு போறோம் அப்படின்றதுக்காக தான் ஒரு இனிஷியேட்டிவ்ஸ், ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம். அண்ட் பரத் சார் இருக்காரு, அவர் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருப்பாரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ மேக்ஸ் கிளாஸ் இருக்கு. அது ரிலேட்டட் டீடைல் வேணாலும் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஒரு கனெக்ட்ல இருக்கலாம். அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே ஒரு அப்டேட்ல வாட்ஸ்அப்லயோ டெலிகிராம்லயோ வந்துட்டு இருக்கும். அதனால எனிதிங் ஏதோ ஒரு சோஷியல் மீடியால கண்டிப்பா கனெக்ட் ஆகிக்கிங்க. வாட்ஸ்அப்ல எல்லாரும் மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் கொஸ்டின் யாராவது வாங்கல அப்படின்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்கள் வந்து சென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ விஷ் ஆல் த பெஸ்ட். எல்லாரும் நல்லா படிங்க. வேற என்ன டவுட்டா இருந்தாலும் கமெண்ட்ல வந்து கேளுங்க. கிளாரிஃபை டெஃபினெட்லி. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஆல். அண்டில் தென் ஹாப்பி ரீடிங். அடுத்த டெஸ்ட்டுக்கு படிங்க. டவுட் ஏதாவது இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக கிளப்பிடுவோம்.